என்னண்ணே சௌக்கியமா? பார்த்தா எப்படி தெரியுது? இறங்கி வந்து வேலை செஞ்சு பாரு, அப்புறம் தெரியும். பாத்தியா, ஏதாவது ஒண்ணு கேட்கணும்னு கேட்டு போறான் பாரு. என்னண்ணே எப்படி இருக்கீங்கன்னு. மழை பெய்யுற மாதிரி மேகம் இருட்டிக்கிட்டு வருது. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, மழை வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் சாப்பிட்டுருங்க. தாமதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரி, சாப்பிட்டுறோம். ஏமா சொல்லிட்டு இருக்கேன்ல, போய் சாப்பிட்டு வாங்கம்மா. அண்ணா நீங்க தெரியாத மாதிரி கேட்கற, அவ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவா. ஆனா என்னம்மா இப்படி நினைச்சிட்ட? என்னம்மா சமையல் இன்னைக்கு? மீன் இருக்கு, பொரியல் இருக்கு, சாம்பார் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் தொடரி. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு இருக்கு. அப்ப நான் முதல்ல அதை எடு. அட பழம். ருசியா இருக்கு. இது உனக்கு. ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியாம உள்ள வந்திருக்கு. உனக்கு தெரியாம இதோ இந்த மழை காலத்துல இந்த சகதி காட்டுக்குள்ள பரமசிவ அண்ணன் எரிஞ்ச பலாக்கோட்டைக்கு இந்த கதையில என்ன சம்பந்தம் இருக்க போகுதுன்னு நீங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த பலாக்கோட்டையில தாங்க இதோட கதையே இருக்குது. இதோ பாத்தீங்கல்ல, கதையோட விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆள் இன்னும் வரலையா? இல்ல சார், இன்னும் வரல. ஜெர்ரி, டேய் இப்ப நீ எங்க தான்டா இருக்க? டேய் நான் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன்டா. என்னோட கஷ்ட காலம் நான் தெரியாம இந்த ரூட்ல வந்து தொலைஞ்சிட்டேன். டேய் இன்னும் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு 4 நிமிஷம் தான்டா இருக்கு. அந்த பைத்தியக்கார வேற புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கான். ஐயோ, சார பத்திலாம் பேசல. ஆனா நான் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ப்ரோக்ராம்க்கு 1 நிமிஷம் லேட்டானாலும் உங்க 2 பேரை பிரிச்சிடுவா பாத்துக்கோங்க. டேய் சார் பேசுனதை கேட்டல. அவரை கொஞ்ச நேரம் காமெடி பண்ணாம மூடிக்கிட்டு இருக்க சொல்லு. சார் உங்களை காமெடி பண்ணாம அமைதியா இருக்க சொல்றான். தயவு செஞ்சு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கடா ப்ளீஸ். மச்சான் டேய், ப்ரோக்ராம் டைமுக்கு ஆரம்பிக்கலனா ஸ்பான்சர் பிரச்சனை பண்ணுவாங்களாடா. நீ ஆன் ஏர் செட் பண்ணு. நான் இங்க இருந்தே ப்ரோக்ராம் பண்றேன் மொபைல்ல இருந்து. அங்க இருந்தா? ஆமா, சீக்கிரமா செட் பண்ணு. குட் மார்னிங் கோவை. இது இப்போ ஹலோ எஃப்எம்ல ஹலோ நமஸ்தே டைம். இப்போ மணி சரியா 9:02 நிமிஷம் ஆச்சு. இன்னைக்கு ஸ்டுடியோல நான் மட்டும் தான் கூப்பிடா இருக்கேன். நம்ம படி இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? அது நம்ம படிக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஹலோ லிசனர்ஸ், நான் இப்போ கோவையில ஒரு டிராஃபிக்கான இடத்துல இருந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்களே சொல்லுங்க, ரெட் சிக்னல் இருக்கு, அதை நீங்க பார்த்தோம் எதுக்காக ஹாரன் அடிச்சு முன்னால உள்ளவங்களை கடுப்பேத்துறீங்க? இது ஏன் காரு, ஏன் ஹாரன்? உனக்கு என்ன வந்தது? ரோடு மக்களோடது, காது மக்களோடது இல்ல. மாதவ், இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? இங்க தப்பு பண்றவங்க குற்றவாளி இல்ல, தப்ப யாரு சுட்டி காட்டுறாங்களோ அவங்க தான் குற்றவாளி. நம்ம எல்லாருமே இன்னும் கொஞ்சம் மாற வேண்டியிருக்கு. சரி, நான் வேற தேவையில்லாம காலங்காத்தால திட்டிட்டேன். கோவையில டிராஃபிக்ல கஷ்டப்படுற மக்களை பத்தி டிராஃபிக் போலீஸ் சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ். இந்த ரோடு ஃபுல்லா வேலை நடந்துகிட்டு இருக்கு. சிக்னல் விழுந்தா கூட நீங்க வண்டி எடுக்க முடியாது. இப்போ நாம ஒண்ணு செய்யலாம், நம்மளோட மேயரை கனெக்ட் பண்ணலாம். மாதவ், இப்போ நான் கனெக்ட் பண்ணட்டுமா? சீக்கிரம். ஹலோ மேடம், நான் ஆர்ஜே மாதவ்.
வணக்கம், சொல்லுங்க. நான் இப்ப இருக்கிறது கோவையில பயங்கரமான டிராபிக் இருக்கிற ஒரு பிரதான சாலையில. மோசமான ரோடுகள் இருக்கிறதுனால தான் இவ்வளவு டிராபிக்னு மக்கள் சொல்றாங்க. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா மேடம்? அடுத்த பட்ஜெட்ல எல்லா சாலையையும் நவீனப்படுத்துறதுக்காக ஒரு தொகையை ஒதுக்க போறோம். ஹலோ நமஸ்தேங்கிற நம்மளோட நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இப்போ மேடம் ப்ளீஸ் ஒரு டேட் சொல்லுங்க. அடுத்த மாசம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன நம்புங்க. ஏய், இது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. A big thanks from Hello Namaste team. இன்னும் 25 நாட்கள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நம்ம கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோவையில ஸ்கூல் குழந்தைங்க ஆபத்து இல்லாம ரோடு கிராஸ் பண்ண ஏற்பாடு பண்ண மாதிரி, கோவையில ரோடுகள்ல இருந்து குப்பைகளை அகற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்த மாதிரி ஹலோ நமஸ்தேக்கு இப்ப இன்னொரு பெருமை கிடைச்சிருக்கு. ஹலோ லிசனர்ஸ், திஸ் இஸ் ஹலோ நமஸ்தே. வெல் பேக். மாதவ், ப்ரோக்ராம் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ்டா. ஹாய். ஹாய். ஆமாம்மா, அது எல்லாம் மாதவோட ஐடியா தான். கால் சவுந்துக்கிட்டு இருக்குடா. அப்படியா? நாம கலகிட்டோம். பாஸ் இருக்காரா உள்ள? உள்ளதா இருக்காரு. அவர் ஹாப்பி தானே? பின்ன சார் நான் ஒன்று சொல்றேன் சார் ஒரு 6 மாசம் பொறுத்துக்கிட்டா போதும் சார். அடுத்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள செம ப்ராஃபிட் இருக்கும் சார். பார்த்துக்கிட்டீங்கன்னா அனிதா பாப்பாவுடைய கேம்பெயின் செம்ம சென்சேஷனல் சார். அதான் சார். ஆமா சார். ஹலோ எஃப்எம் கேட்காம கோவை மக்கள் இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் நான் கொண்டு வர, நீ வேணா பார்த்துக்கோங்க சார். சார் சும்மா ஒன்றும் சொல்ல சார். சார் இன்னியோட ஹலோ நமஸ்தே லிங்க் கூட அனுப்பி வைக்கிறேன் பாருங்க சார். சார் என்னுடைய பசங்க ஜெர்ரியும் மாதவும் கோவையே கலங்கிட்டானுங்க சார். உலகத்துல எந்த எஃப்எம் ஸ்டேஷன்ல இருந்து ஆஃபர் வந்தாலும் இங்கிருந்து போக மாட்டானுங்க. ஃபியூச்சர் அவங்களுடைய ஃபியூச்சர் ஹலோ எஃப்எம் தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே சார். சரிங்க சார். ட்ரஸ்ட் மீ சார். ஐயோ, துபாயில இருந்து இன்வெஸ்டர். நஷ்டம் வழக்கம் போல புலம்பல் தான். நான் இப்படியே பேசி சமாளிச்சிட்டேன். ஆனா எங்களை அப்படிலாம் சமாளிக்க முடியாது. சம்பளம் கொடுக்கலன்னு வைங்களேன், நான் கிளம்பிடுவோம். அப்புறம் சொல்லாம கிளம்பிட்டோம் வருத்தப்படக்கூடாது. அப்புறம் நான் விட்டாதானே நீங்க போக முடியும். சார் இன்னைக்கு தேதி 5. எங்களுக்கு சேலரி கொடுங்க. நீ என்னன்னு கூப்பிட்ட? சாருண்ணா? யாருனுடைய சாரு? அண்ணன்டா, அண்ணன். இனிமே நீ அண்ணன் கூப்பிட்டாதான் உனக்கு சம்பளம் கிடைக்கும். அண்ணா கூப்பிட்டானே. அண்ணான்னு கூப்பிட்டேன்ல, எனக்கும் சம்பளம் கொடுங்க. போன மாசம் பாக்கி 1500 சேர்த்து கொடுங்க. கொஞ்சம் நீ தள்ளிக்கோ. பசங்களா, ஒரு தாய் வயிற்றுல நாம பிறக்கல, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க 2 பேரும் என் தம்பிங்கடா. உங்க அப்பாவுக்கு தெரியுமா இது? அப்போ வந்துருச்சுல்ல ஸ்பாட் பேமெண்ட். இந்த மாசமும் ஸ்பாட் பேமெண்ட். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 10ஆம் தேதி 10,000, அடுத்து 20ஆம் தேதி 5,000, மீதி 25ஆம் தேதி எல்லாம் பவுன்ஸ்ல ஆயிராதே. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனா டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். போட வேணாம்னு சொல்லுவாரு. அப்போ நான் இந்த எஃப்எம் ஸ்டேஷனுடைய எம்டி. நான் ஒன்றும் ஆண்டி இல்லை. நான் ஒன்றும் அப்படி சொல்ல, நீங்க தான் தேவையில்லாம அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க இருந்து கிளம்பு. அப்போ டீ வேணுமா? ஒரு டீ எடுத்துட்டு வா. கொடுங்க. என்ன சக்கரை வாங்க காசு? எனக்கு டீ வேண்டாம். ஏய், செக்கு கீழே விழுந்துருச்சு பாருங்க. இந்தாங்க பிடிங்க. இதை பிடி. பிடிடா. வாங்கிக்கங்க, ஆனா போட்டுறாதீங்க. ஒன் சைடுமோ? இந்தா. ஓகே. எனக்கு இல்லையா? நீ வாய் மட்டும் சும்மா. சிஎம் உடைய ஆபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு. வர 26ஆம் தேதி வராராம். இல்ல வேற எது வேண்டாம். அப்ப நம்மளோட ஃபங்க்ஷன் இல்ல, அது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சா என்ன? தள்ளி வைக்கிறதா? சிஎம்மோட டேட்டை பார்த்து ஒன்றும் நாம இந்த அனிதா பாப்பாவோட ஃபண்டை ரைஸ் பண்ணல. அவங்களோட அவைலபிலிட்டி நாம பார்க்கணும்ல சார். 4 வயசுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கு ஹார்ட் சர்ஜரி. இதுல பப்ளிக் எல்லாருமே நம்ம கூட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹலோ நமஸ்தே ஏற்பாடு பண்ற 8வது மிஷன் இது. அதுவும் இல்லாம எங்களோட கிரெடிபிலிட்டியை நாங்க பார்த்தாகணும்ல. அது மட்டும் இல்ல சார், பப்ளிசிட்டிக்காக நம்ம இந்த கேம்பெயினை யூஸ் பண்ண கூடாது. இல்லனா எங்களை ஆள விடுங்க. ஆமா. நீங்க 2 பேரும் பாஸா இல்ல நான் பாஸா? மாத்தி மாத்தி பேசுறீங்க. பாஸா? அப்படி யாராவது இருக்காங்களா இங்க? அப்படிதானா? ஓ இல்லையா? பாருங்க சார், ஒரு குழந்தையோட பிரச்சனை. முஸ்தபா தான் அனிதா பாப்பாவோட அப்பா. ஹலோ சார், நான் தான் பேசுறேன் முஸ்தபா. தெரியுது முஸ்தபா பாய், சொல்லுங்க. டாக்டர் ஆபரேஷன் டேட் சொல்லிட்டார். வர 26ஆம் தேதி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜெரிட்ட கொடுக்குறேன். கொடுங்க. ஹலோ முஸ்தபா சார். ஜெயமோகன் சார் இப்பதான் சொல்லிட்டு இருந்தாரு, ஃபிக்ஸ் பண்ண டேட்ல செக்க கொடுத்துடணும்னு. போனை கொஞ்சம் அனிதா பாப்பா கிட்ட கொடுங்களேன். ஸ்பீக்கர்ல போடு. தங்கம், ஜெரி அங்கிள் பேசு. ஹலோ அங்கிள்.
நான் அனிதா பேசுறேன். சொல்லு தங்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நைட்டு ஹலோ நமஸ்தே ப்ரோக்ராம் கேட்டேன். என்னை பத்தி பேசினதை கேட்டேன். உனக்கு என்ன வேணாலும் அங்கிள் கால் பண்ணி கேளு, சரியா? எங்க ஒரு தடவை சொல்லு. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஹலோ எஃப்எம். சிஏ வேணா போய் தொலைவிட்டோம். நாம 19ஆம் தேதி ஃபங்க்ஷன் நடத்துறோம். அது ஹலோ. பேக்கர் பிரியாங்களா? ஹோம்மேட் கேக்ஸ்லாம் பண்றது நீங்க தானா? ஆமா, நான் தான். எங்களுக்கு ஒரு கேக் வேணும். என்ன பண்ணணும் அதுக்கு? ஆர்டர் பண்ணுங்க சார். விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்களே. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அப்புறம் விலைய பத்தி பேசலாம். முதல்ல உங்ககிட்ட என்ன கேக் இருக்குன்னு சொல்லுங்க. ரெட் வெல்வெட் இருக்கு, சாக்லேட் இருக்கு, ஒயிட் ஹெவன் இருக்கு. அது கேக்க விடுங்க. அல்வா பண்ணி கொடுப்பீங்களா? அல்வா? ஐயோ, மொக்க காமெடி பண்றீங்க. ஓகே, நான் இன்னைக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். என்னாச்சு? நான் தான் சொல்லியிருந்தேன் பொள்ளாச்சி போகணும்னு. அங்க ஜெரியோட எக்ஸோட கல்யாணம். ஓகே 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 ஓகே. என் கூட ஜெரியும் வரான். ஐயோ, ஜெரியும் கூட வரானா? குடுக்குறேன். இந்தடா பேசு. ஹலோ பிரியா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறதுக்கு? வெக்கமா? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? நாங்க எங்க ரிலேஷன்ஷிப்பை நல்ல நோட்ல தான் எண்டிங் பண்ணோம். அதுவும் இல்லாம இப்ப நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம அனு, நான், மாதவ எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு அந்த பொண்ணு கூட எந்த சம்பந்தமும் கிடையாதுப்பா. நான் போறது பிரியாணி சாப்பிடறதுக்காக மட்டும் தான், வேற எந்த காரணமும் இல்ல. ஆமா, அதே ட்ரெஸ்ல கிளம்பி போறீங்களா என்ன? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஜெரி வீட்டுக்கு போயிட்டு தானே போறேன். நான் பாத்துக்கிறேன். அப்போ நைட்டு சாப்பாடு வேணாமா? வேண்டாம். இன்னைக்கு நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம். அப்படியா? நல்ல ஃபுட்டா? இங்க வந்து தானே ஆகணும். ஓகே, நான் திரும்ப கூப்பிடுறேன். பை. டேய், கிஃப்ட் ஏதாவது? கிஃப்ட் வாங்கணுமா என்ன? வா. என்னங்க, உங்களுக்கு டீ மட்டும் போதுமா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன வேணும்? சுடுதண்ணி இருக்கு, தட்டுமா? யாருக்கு? உனக்கு வேணா நீ குடிச்சுக்கோ. ஒரு நிமிஷம், வேற என்ன கூப்பிடுறாங்க? என்ன? ஒரு கிஃப்ட் வேணும். கிஃப்டா? நீ சீக்கிரம் போய் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வா. சாயங்காலம் ஒரு கல்யாணத்துக்கு போகணும். யாரோட கல்யாணம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றோம். முதல்ல என்ன சொன்னமோ அதை காசு குடுறா. காஸ்ட்லியா வாங்கணுமா? நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கணும். நம்ம ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். என்ன? எங்க கல்யாணம்? எங்க? வெளியூர்ப்பா. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அதனாலதான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்றது. இல்ல கல்யாணத்துக்கு போறதுக்கு ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்ன. பிரியாணி சாப்பிடலாம்ல? அதெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல போய் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வா. கிளம்பு. போகும்போது கூப்பிட்டு போறோம். சரி. அடே எங்க அப்பா, எவ்வளவு பெரிய வீடு! இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரியை விட்டுட்டியா நீ? அறிவு இருக்கா? நானே இந்த வீட்டை இப்பதான்டா பாக்குறேன். அவளை வீட்டுக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்ப சொல்லிருக்கலாம்ல. அவ திருப்பி நம்ம கிட்ட கேட்டா என்ன இருக்கும்? சைலண்டா டயலாக்லாம் பேசாத. அனு, என்ன மரியா? இதோ கிஃப்ட் எல்லாம் நாங்க பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாரு, இதோ இத பாரு. முதல்ல அதை கேட வை. அனு, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா. நம்ம ஃபங்க்ஷன் தானக்கா, விடுங்க. உங்க மாமா உன்னை வர சொன்னாரு. வா, நீங்க போங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. இந்த இதை பிடி. ஹலோ. ஹாய். நமஸ்தே. பாப்புலர் ரேடியோ ஜோக்கீஸ். ஹாய். ஜெரி அண்ட் மாதவ். ஹலோ. மை ஃப்ரெண்ட்ஸ். இது அப்போ எங்க ஆபீஸ் ஸ்டாஃப். என்ன? எங்க ஆபீஸ்ல பியூனா இருக்காரு. ஆனா சம்பளம் இவங்களோட எனக்கு ஜாஸ்தி. அப்படிதானே? தேங்க் யூ. இப்பவே பிரிக்கலாமா? பிரிக்க வேணாம். கிஃப்ட் கொடுத்த முன்னாடி பிரிக்க வேணாம். க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிஃப்ட் எல்லாம் உடனே பிரிச்சாலும் தப்பில்ல. என்னடா வாங்கிட்டு வந்த? ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லி இல்ல, கிஃப்ட் பறந்து போயிடும். ஐயோ, நான் வேணா வெளியே இருக்கேன். சும்மாரியா? என்னவா இருக்கும்? ஐயோ, மானத்தை வாங்கிட்டானே. இதான் ஜெரி மாதவ் எனக்கு கொடுத்த கிஃப்ட். வழக்கமா கிஃப்ட் எல்லாம் நாங்க போனதுக்கு அப்புறம் பிரிக்கணும். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அம்மாடி, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிருச்சு. நீ முன்னாடி போய் நில்லுமா. மாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொண்டு வந்த கிஃப்ட் பாருங்க.
இவ ஒருத்தி இத பாருமா, ஒரு குண்டூசியா இருந்தா கூட gift தான்மா. அது இவங்க ஹலோ எஃப்எம்ல ஆர்ஜேஸ் ஜெரி மாதவ். ஹலோ அப்பு. ஹலோ ஹாய். இவரு என் மாமா தாமஸ் மாமா, யூஎஸ்ல இருக்காரு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்பவும் நாங்க கிஃப்ட்டுக்காக பெருசா செலவு பண்ண மாட்டோம். ஹலோ எஃப்எம்ல ஒரு கேம்பெயின் நடத்துறோம். ஒரு சின்ன பொண்ணு அவளோட ஹார்ட் சர்ஜரிக்காக எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னா நாங்களும் ஒரு கான்ட்ரிபியூஷன் தர்றோம். இங்க பாருமா, கையோட செக்க கொடுத்து. சரி. இங்கேயும் செக்கா? தாமஸ் அண்ணே, பப்பு வந்தாச்சு. ஓ, மாப்பிள்ள வந்துட்டாங்களா? ஆமா, யாரு அந்த அப்பு? அப்போ இல்ல பப்பு, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு. பேரே நல்ல பிரமாதமா இருக்கே. அவருக்கு இனிஷியல் இருக்கா? வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க மாமா. எப்படியோ போன காரியம் முடிஞ்சுது. எனக்கு அதுதான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தது. என்ன தெரியுமா? என்னது? இதோ இந்த நெக்லஸ போட்டு தான் நாளைக்கு என்னோட உட்பி சர்ச்சுக்கு வரணும். நான் கடைக்கு கால் பண்ணி பேசினேன். எவ்வளவு வேலை ஆளுங்க வேணா வச்சுக்கோங்க, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இது ரெடி ஆகணும்னு. கஷ்டம் மேட்ல. சரி சரி, உள்ள வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கம். ஹாய் அனு, இத பாரு. This is for you. Oh, thank you. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி சொல்லு, இது எவ்வளவு இருக்கும்? எப்படின்னா கேட்டா எப்படி கெஸ் பண்ணு. இல்ல, எனக்கு தெரியல. வேற யாராவது சொல்ல முடியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கு வாங்கிலாம் பழக்கம் இல்ல, அடகு வச்சுதான் பழக்கம். ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். 2 லட்சம். நோ 2.5. ஒரு 3 இருக்கு. அப்படியே வெச்சனா இது 4,32,015 ரூபாய். நான் பார்கெயின் பண்ணேன். அப்புறம் கடைசியில 25% டிஸ்கவுண்ட் பண்ணோம். அதான் நம்ம கதிர் சார் இருக்கார்ல. அட கதிர் சார் எம்எல்ஏ, அவரை பேச வச்சேன். அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. என்னைக்கு போய் வித்தாலும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் இதுக்கு கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ரிட்டர்ன்ஸை மைண்ட்ல வச்சுட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணணும். இந்த மடையின வித்தா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. என்னது? இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஜெரி, மாதவ். அப்பு அப்பு ஜெரி, மாதவ். இவரு நான் பப்பு ஜோசப். நைஸ் டு மீட் யூ. ஆனா தாடிய காணமே. கொண்டு வரல. நல்லதா. என்ன பண்றீங்க? நாங்க எஃப்எம்ல ஆர்ஜிஎஸ். சம்பளம் எவ்வளவு வாங்குறீங்க? மாசம் 4 பேமெண்டா கொடுப்பாங்க இல்ல? ஆக்சுவலி ஹலோ எஃப்எம்ல ஃபண்ட் ரைசிங்காக நாங்க ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குழந்தையோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக. நானே கேட்டிருக்கேன் எஃப்எம்ல. அது நீங்க தானா? ஆமா. அப்புறம் நம்ம சார் கூட கொஞ்சம் ஃபண்ட் கொடுத்து உதவி பண்றதா சொல்லியிருக்காரு. நீங்க 2 பேரும் அந்த குழந்தைக்காக ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு எங்களோட எஃப்எம்ல உங்க கல்யாணத்தை நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால நீங்க எவ்வளவு அதிகமா கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்குவோம். ஆமா, இப்ப நீங்க சொன்ன அந்த பாப்பாக்கு என்ன வயசு? 4 வயசு. ஐயோ, அப்ப என்னால முடியாதே. சரி, உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? 15 lakhs. ஐயோ, அப்படின்னா எல்லாம் போச்சா? அச்சச்சோ, கேரண்டி இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நம்மளாம் ரிட்டர்ன்ஸ் பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இப்ப நான் போட்டிருக்க இந்த கோட் பெரிய பிராண்டோடது. இதோட விலை என்னன்னு தெரியுமா? இது 12,000 rupees. இந்த பிராண்டுக்காரங்களுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் ஒரு பிசினஸ் டீல் இருக்கு. இதோ நிச்சயத்துக்கு போட்ட ரிங்கு என்ன விலை தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து வெளியே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிளைய அதாவது உங்களை அறிமுகப்படுத்த சொல்லி கேட்டுருக்காங்க. போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வந்து நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க ப்ளீஸ். ஏய், யாரா இவன்? அவன் திரும்பி வரதுக்குள்ள போயிடலாம்டா. வா. ஹேய், இப்போ நீங்க குடிச்சிட்டு இருக்க ஸ்காட்ச் என்ன விலை தெரியுமா? அங்க பாத்தியா, ஸ்காட்ச் விலை எவ்வளவுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனெல்லாம் என்னடா பண்றது? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தானே கோடி கோடியா பணம் போய் சேருது. இவனெல்லாம் அடிச்சு விலை சொல்ற அந்த வாயை உடைச்சிடணும்டா. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணுக்கும் இவனை மாதிரி ஒரு கேவலமானவனை கட்டுற நிலைமை வரக்கூடாதுடா. காசு இல்லாம கஷ்டப்படுறவனுக்கு கூட என் தங்கச்சியை கட்டி கொடுப்பேன். ஆனா இவனை மாதிரி ஆளு கொடுக்கவே மாட்டேன். கொடுக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க நின்று போட்டிருக்கிற ஜட்டிக்கும் அவளை சொல்லிருப்பான். கண்டிப்பா சொல்லிருப்பான். கொஞ்சம் மெதுவா சொல்லிருப்பான். தப்பா நினைப்பாங்க. கொஞ்சம் மெதுவா பேசு. கேக்கட்டும்டா. அதுக்காக வாய மூடிட்டு அப்படியே போயிட முடியுமா என்ன? அவன் காதல் நல்லா விளட்டும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் அனிதா பாப்பா பத்தி என்ன சொன்ன பாத்தியா? டேய், அதெல்லாம் இங்க வச்சு பேசணும். குரங்குடா. கொஞ்ச நேரம் அவன்கிட்ட மனுஷனுக்கு ஏதோ அறிகுறி இருக்கான்னு பாருங்கடா. பாரு, நீயே பாருடா. டேய் மச்சான், கொஞ்ச நேரம் சும்மாறா. யாரோ என்ன பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. சரிதானே? சொன்னது சரியான்னு சொல்லு. சரிதான். வழக்கமா நம்மளை காதலிச்ச ஒரு பொண்ணு நம்மளோட கேவலமா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோ, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? இருக்கும்ல? ஆமா. உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவனுக்கு அந்த பொண்ணை ஒரு காலம் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். நானும் கொடுத்துருக்க மாட்டேன். கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கு இப்போ ஒரு விஷயம் தோணுதுடா. இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பா அவ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பா. உனக்கு அந்த மாதிரி தோணுதா? ஆமா, தோணுது. கரெக்டா சொன்ன.
ஊட்டி தாமஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எனக்கு ப்ரப்போசல் வந்தப்பதான் அணுவை கட்டிக்க சொல்லி நீங்க கேட்டீங்க. தாமஸோட பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஊட்டியில 150 ஏக்கர் டீ எஸ்டேட், கொடைக்கானல்ல அதே மாதிரி காஃபி, மூணார்ல ஏலக்காய் எஸ்டேட். எப்படி பார்த்தாலும் பெரிய ஆளு. ஆனா உண்மையை சொல்லட்டுமா, அந்த ஆளு ஃப்ராடு. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல, எனக்கு உங்க மேலதான் நம்பிக்கை. நீ நல்லா கேட்டுக்க. Now I am very happy. வாப்பு ஒரு நிமிஷம். உனக்கு இப்ப என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு? ஏண்டி அந்த கோட்டு போட்ட குரங்கோட கேரக்டர் நல்லா தெரிஞ்சதை நீ உனக்கு ஓகே சொன்னியா? இல்ல உன்னோட சொத்து மேல ஆசைப்பட்டு யாராவது உனக்கு கம்பல் பண்ணாங்களா? சரி, நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு நல்லாவே புரியும். அதனால இப்போ உனக்கு நான் சீரியஸா சொல்றேன். சத்தியமா அந்த ஆள் உனக்கு செட் ஆக மாட்டான். It's not your business, Jerry. It's not my business. I know that. ஆனா அனு, நம்ம ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தோம்ல. எனக்கு உன் கேரக்டர் என்ன, உன் ஆட்டிடியூட் என்ன, நீ யாருன்னு நல்லாவே தெரியும். அந்த அக்கறையில தான் சொல்றேன். நீ ஒரு மோசமான லைஃப்ல இல்ல, அதை விட கேவலமான லைஃப்ல மாட்ட போற. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? உன் ஃபேமிலி சேர்ந்து ஏமாந்துருக்காங்கன்னு. இது உன்னோட லைஃப் அனு. உன்னை பிடிச்ச, உன்னை புரிஞ்சக்கூடிய ஆள் கூட வாழ்ந்தாதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். அப்புறம் ஏன் என்னை விட்டுட்டு போன? அது ஒண்ணு சேர்த்துக்காக தான். என்னால இப்படியே உன்னை விட்டுட்டு போக முடியாது. அந்த குரங்கு கிட்ட இருந்து எப்படியாவது உன்னை காப்பாத்தி ஆகணும். இதெல்லாம் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக நான் பேசல. ஆனா நீ என் கூட வந்தா நீ சந்தோஷமா இருப்ப. டேஸ்ட் நல்லா இருக்குல்ல? நல்லா வேக வச்சிருக்கோம். ரோஸ்டும் பண்ணி. ஆமாமா. ஆமா, இது இன்னும் கொஞ்சம் போய் கேட்டா கொடுப்பாங்களா? டேய், அங்க எப்போ காலி ஆயிடுச்சு. என் பிளேட்ல கை வச்சிடாத. கொஞ்சமா எடுத்துக்கிறேன். ஏய், நீ சாப்பிடலையா? வாயா, சாப்பிடு. வாடா, வா வா. சிக்கன் நல்லா இருக்குடா. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குல்ல? அவன் என் கூட வர சம்மதிச்சிட்டாடா. யாரு? டேய், அனு வரதுக்கு சம்மதிச்சிட்டாடா. எங்க ஓடா, காமெடி எல்லாம் பண்ணாத. அவன் என் கூட வர சம்மதிச்சிட்டா. அவளை கட்டிக்க போறோம். நீ கூட்டிட்டு நான் காமெடி பண்றத நினைப்பா. அவன் என் கூட வர சம்மதிச்சிட்டான்னு சொல்றேன். நீங்களாம் சேர்ந்து உசு பேத்தினால தான் நான் போய் அவட்ட பேசினேன். இப்போ அவன் வரன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. நாங்க உலக தத்துவத்தை பேசிக்கிட்டு இருந்தோம், அதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? உலக தத்துவமா? உங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளவுதான்டா மரியாதை. ஒழுங்கா என் கூட வாங்க, நான் போய் அவளை கூட்டு வரணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கொஞ்சம் அங்க பாரு. அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒரு யூஸும் இல்ல. உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு அவங்க மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. கேட்கலாம்டா. வா. பாட்டி கிஃப்ட் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. அப்பவே திறந்து பார்த்து மானத்தை வாங்கிடுறாங்க. வந்துட்டான். நீ நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கியா? ஆமா. என் மனசுக்கு சரின்னு தோன்றதா நான் இப்ப பண்ண போறேன். ஓவரா பேசிட்டோமோ? அந்த வழியா போலாம். சீக்கிரம் வாங்க. நாம எவ்வளவு தூக்குறோமா இல்ல இவன் நம்மள தூக்கிட்டு போறாளா? ஓகே, நாங்க வந்துடுறோம். பார்த்து சரிப்பா சரிப்பா, எல்லாரும் நாளைக்கு குடும்பத்தோட சர்ச்சுக்கு வந்துடணும். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். சரியா? என்னங்க இங்க வாங்கல. என்னடி? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. எதை பத்தி? அனுப காணுங்க. காணுமா? ஐயோ, சத்தம் போடாதீங்க. என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. கொடு அந்த போன் கொடு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. இன்னொரு தடவை கால் பண்ணி பாருங்க. அண்ணா, நான் இந்த வீடு ஃபுல்லாவே தேடிட்டேன். அனு எங்கேயுமே இல்ல. நம்ம போலீஸ்ட்ட சொல்லிடலாம். ஐயோ, என்னங்க இப்போ என்ன பண்றது? அசிங்கப்படுத்திட்டா. என்ன போற வழியில அப்படியே வீட்டுல விட்டு போயிருங்க. விட்டுறேன். சாரி, ஆஃப் பண்றத. காதல் கணங்களில் நான் உங்கள் கீர்த்தி. இந்த இனிய இரவு வேளையில் அன்பே, நான் உன்னை நினைத்து பார்க்கிறேன். இந்த இரவு வேளையில் இந்த சங்கீதம் என்னை கிறங்கடிக்கிறது.
இந்த இரவை இந்த இசையோடு இனிமையாக கழிப்போம். ஓ, இங்க இருக்கீங்களா? ஆமா, இது என்ன வேலை? ஒரு நிமிஷம் இருங்க. முதல்ல நாம 2 பேர் பேச வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட. எல்லாம் திடீர்னு நடந்துருச்சு. சொல்றா. அவ கல்யாணத்துக்கு தான் போனோம், ஆனா நான் வேணும்னு. இது என் ஒய்ஃப் பிரியா. இவ அனு. இது அனு, ஜெரியோட. என்ன மாதவ், என்ன நடக்குது? எல்லாம் கைமீறி போயிடுச்சு. எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. அதெல்லாம் அப்புறம் சொல்றோம். முதல்ல நாம உள்ள வரலாமா? உள்ள வாங்க வாங்க. இல்ல நில்லுங்க ஒரு நிமிஷம். செருப்பெல்லாம் வெளியே விட்டுட்டு வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் ரொம்ப சுத்தம். வாங்க உள்ள வாங்க. What have you done, Madhav? It's so unfair. இனி என்னெல்லாம் நடக்கணும் உனக்கு தெரியுமா? குழந்தை பிறக்கும். அந்த பெரிய குழந்தை நல்லா யோசிச்சுதான் இவன் கூட கிளம்பி வந்திருக்கா. ஆனா இது ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை, நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ண முடியும்னு சொல்றீங்க? நீ எப்படி சால்வ் பண்ணுவ? நாங்க வேணும்னா இங்க பக்கத்துல இருக்க ஏதாவது ஹோட்டலுக்கோ இல்ல எங்கேயாவது ரூமுக்கோ போயிடுறோம். ஜெரி, இப்ப நீங்க இங்க வந்ததுக்காக நான் இப்படி பேசல. நான் பிராக்டிக்கலா சொல்றேன். ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். நம்ம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணலாமே. போலீஸ்க்கு அவங்களே சொல்லிருப்பாங்க. ஜெரி, உன் போனை கொடு. ஹலோ. ஹலோ, நான் அனு பேசுறேன். எனக்கு தெரியுது. ஜேர்னி எல்லாம் நல்லா இருந்ததா? நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துட்டீங்களா? ஒலிம்பிக்ஸ்ல போய் நீ கலந்துக்கலாம். ஹை ஜம்ப்ல உனக்கு கோல்டு மெடல் கன்ஃபார்ம். என்ன நீங்க மன்னிச்சிருங்க. எதுக்கு? நான் பண்ணது பெரிய தப்பு தான். உங்களை பிடிக்கலன்னு நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். உங்க கூட லைஃப் ஃபுல்லா லீட் பண்ணணும்னு நினைக்கும் போதே. இங்க பாருமா, இது இப்ப நடந்தது நல்லதுக்கு தான். இன்னைக்கு நீ செவர் ஏறி குதிச்ச, இன்னைக்கே முடிஞ்சுது. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் காதல்னு உன்னை பார்த்திருந்தானா அவன் செவர் ஏறி குதிச்சிருப்பான். அப்படி என்னால நிம்மதியா தூங்க முடியுமா? செக்யூரிட்டி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோ, ஆனா அவனுக்கு மாசம் 15 ரூபாய் 10 ரூபாய் யார் கொடுக்கறது? ஒரு ரிட்டர்ன்ஸ் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண மாட்டேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த பிசினஸ்ல நான் ஒரு 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பைத்தியக்கார. அப்புறம் கேட்டரிங், காஸ்டியூம், ஆர்னமெண்ட்ஸ், இன்னும் நிறைய இருக்கு. அந்த நெக்லஸை நான் அங்கேயே வச்சுட்டேன், ஷெல்ஃப் பக்கத்துல. 4,32,15 ரூபாய். ப்ளஸ் 12% டாக்ஸ் வேற இருக்கு. அது எப்படி இருந்தாலும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கே போய் அதே ஜுவல்லரியில ரிட்டர்ன் பண்ணிடுவேன். மார்க்கெட்லயே விலை ஏறி இருக்க டைம் தான். அதனால தான் 15 லட்சமும் அதோட 9.9 பேங்க் இன்ட்ரெஸ்டும் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஐ அம் ஹாப்பி. அந்த ஆள் மூஞ்சில ஒரு குத்து விட்டு மூக்க உடைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. யாரு? ஹலோ ஹலோ ஹலோ. இதுக்கப்புறம் பிரச்சனை எதுவும் இருக்காதுல்ல? ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க இருக்கிறது ஒரு ரூம் தான். மேல ஓனர் இருக்காரு, ஆப்போசிட்லயும் இப்போ ரெண்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு. அந்த ரூம்ல அவங்க இருக்கட்டும், நமக்கு தான் இங்க ஃப்ரீயா ஹால் இருக்கே. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நாங்க இங்கே படுத்துக்கிறோம். ஓகே இல்ல? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது சரியா வராதுடா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். முதல்ல நான் ஃப்ரெஷ் ஆகணும். அந்த செவர் ஏறி குதிக்கும் போது பண்ணாத. உங்களுக்கு என்னாச்சு? அலர்ஜி இருக்கா? பிரியாக்கு ஒரு சின்ன வியாதி இருக்கு. நியூக்ளியர் பாம்பே வந்து விழுந்தா கூட இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் தூசி பட்டாலோ இல்ல பொருளுங்கெல்லாம் கொஞ்சம் இடம் மாறி இருந்தாலோ இவ பொறுத்துக்கவே மாட்டா. இவ இவ்வளவு சுத்தம் பாக்குறதுனால என்னோட அம்மா அப்பா கூட எங்க வீட்டுக்கு வர்றதே இல்லை. ஹலோ.
ஜெரி டிஷர்ட் நல்லா இருக்கு. சூப்பர்மேன் மாதவோடது. என்னோட ஃபர்ஸ்ட் நைட் இவ்வளோ சீக்கிரம் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு, காது கேட்கலையா? அங்க போய் கூப்பிடுங்க. வரேன்டா வரேன். ஜெரி அங்க போய் தான் கூப்பிடுங்களேன். அங்க போய் கூப்பிடணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பிரச்சனை சமாளிச்சதான் போதும். கேக் ரெடி, கீழே வாங்க. வா வா வா. வரேன்டா போ. கேக் ரொம்ப முக்கியம். சே அசிங்கமாயிடுச்சே. ஏய் அவங்க வரும்போது கொஞ்சம் சரி. வராங்க வராங்க. அங்கே பாரு வந்துட்டாங்க. இருந்தாலும் உனக்கு இவ்வளோலாம் அவசரம் இருக்கக்கூடாதுடா. வெட்டுங்க, கேட்க வெட்டுங்க. ஏய் அது இல்ல, இதுக்கு முதல்ல உன் தலையை வெட்டிடுவோம். பேசாம விட்டு. ஹாப்பி மேரிட் லைஃப் டியர் ஒன்ஸ். டார்க் சாக்லேட் இது. அது இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கணும். நீ என்ன சொல்ல வர? இல்ல நாங்க இங்க வந்து தங்கியே கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நம்ம தங்கி இல்ல வாழ ஆரம்பிச்சு. அதனால நாங்க 2 பேரும் ஒரு சின்ன வீட வாடகைக்கு எடுத்து அங்க போயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சின்ன வீடெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் பெரிய வீடாவே எடுத்தீங்கன்னா நாங்களும் அங்க வந்துருவோம்ல. அது ஓகே. டேய் வாடகைக்கு போறது வேஸ்டா. ஒரு ஃபிளாட் வாங்கலாம், மாசம் மாசம் லோன் கட்டுற மாதிரி. சரியா? நாங்க முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நகை இருக்கு, அப்புறம் பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம். அனு நீ வந்திருக்கும் போது கொஞ்சம் நகையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம். கண்களாலேயே காதலிக்காதவங்க யார் இருக்காங்க? இந்த நிலா வரும் தேனிலவில் காதலிப்பதும் ஒரு சுகம்தானே. தேன் போல இனிமையாக இனிக்கும் இரவு இது. ஒரு காதலனாய் நான் வருவேன். ஹிட்ஸ் மீ பாலா. ஹலோ, மிட் நைட் டாக்க முடிச்சுக்கிட்டீங்கன்னா எங்க வேலையை நாங்க ஆரம்பிப்போம். முடிச்சிட்டோம். ராத்திரி 12 மணிக்கு ஏர்ல போற ப்ரோக்ராம பட்ட பகல்ல முடிச்சிட்டு கூலா கிளம்பி போறீங்க பாருங்க. ராத்திரில நீல நட்சத்திரம் அது இதுன்னுகிட்டு அதானே விரும்புறாங்க. சரிடா. அப்புறம் நேத்து ப்ரோக்ராம் சூப்பரா இருந்தது. பிடிச்சிருந்துச்சா? அனுவுக்கும் பிடிச்சிருந்துச்சா? அனுவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தானியா இதை எடுத்துட்டு போயிட்டு இருந்தா வாங்கி வச்சுக்கலாம். நாளைக்கு இதையே மாத்தி படிச்சிடலாம். டேய் ஒரு பில்லர்ஸோட ஆட்ரா. கம்பெனி பேர் ஐடி ஃபிக்ஸ். அவங்களுக்கு அலோ நமஸ்தேயோட டீமோட வாய்ஸ் தான் வேணுமா. நம்ம இந்த ஷோக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்கிரிப்ட் பேமெண்ட் எவ்வளோ? அதெல்லாம் தருவாங்க. அப்படின்னா காசு வராத கிளைண்டா இருந்தா காதலிக்க நேரம் இல்லை. நிலா வெளிச்சத்தில் ஒரு கோழி. அவங்கள வச்சு இந்த ஆர்டர் பண்ணிக்குவாங்க, எங்களால முடியாது. பசங்களா அண்ணன் கண்டிப்பா பணம் தருவேன். ஆரம்பிங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து 5-10 கொடுத்து சமாளிச்சுட்டு இருக்க கூடாது. அட என்னடா நீங்க தரேன்டா. நம்ம காசு கொடுக்காத மாதிரி எப்ப பார்த்தாலும் காசு. ரயில் ஒன்று பேசி பார்த்துலாமா? பார்த்துக்கலாம். யாருமே ஐடி ஃபிக்ஸ்ல பிஎம்பி நகர்ல பட்ஜெட் வில்லா கம்ப்ளீட் ஆகி ரெடியா இருக்கு. 2 BHK வில்லா 45 லட்சம் முதல். பேங்க் லோன் வசதிகளையும் கம்பெனி அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 984. டேய் 2 பெட்ரூம் வில்லாடா. 45 லட்சம் ரூபா. பேங்க் லோன் இருக்கு. கோவை பிஎம்பி நகர்ல. டீல் மேன், டீல். இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ப்ராஜெக்ட். இது சுத்தி செடி மரங்கள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் an ஐடியல் டீல் ஃபார் யூ கைஸ். நீங்கள் எல்லாம் ஒன்றா வாங்குறதா இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க இல்லையா? இப்போ புக் பண்ணிடலாமா? உனக்கு இதில் எது பிடிச்சிருக்கு? நீங்கள் ஒன்று எடுத்துட்டு மற்றதை கொடுங்க. அது வேணாம், நீங்கள் சொல்லுங்க. ஓகே, தென் ஐ வில் கிவ் யூ an ஆப்ஷன். டாஸ் போட்டு பார்த்துக்கலாம். ஐயோ சார், டாஸ் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிரியா. இது நல்லா இருக்கு இல்லையா மாதவ்? அப்ப அடுத்தது நம்ம பினால் சொந்தமானோ அன்பினால் கூரை நெய்தோ இனி என்றுமே ஒன்று நாம் எட்டி எட்டி பார்க்க
வணக்கம். மறுவாதத்தின் இன்னொரு அத்தியாயத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். புதுசா குடி வந்திருக்கவங்களை பார்க்க போவானாமா? அந்த ரேடியோ ஜாக்கி புரியுது, ஞாபகம் இருக்கு. ஆனா இங்க இன்னும் ஷூட்டிங் முடியல. இது இன்னைக்கே போக வேண்டிய எபிசோட். அதுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறமா உங்க பார்ட்டிக்கு பசுவை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது. எங்க கட்சியை பத்தி பேச உனக்கு என்ன? எங்க பார்ட்டியை பத்தி தப்பாவாயா பேசுற? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சும்மா. டேய் நல்லா அங்க எல்லாரையும் கவர் பண்ணி. அனு பாத்து ஃபுல்லா தூசியா இருக்கு. ஓ, இந்த நோய்க்கு சீக்கிரமா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. வீட சுத்தமா வச்சுக்கிறது ஒரு நோயா? ஆஹா, என்ன ஆச்சு? முடிஞ்சதா? கொஞ்சமா தான். ஹலோ. ஹாய். வாங்க வாங்க வாங்க. ஹலோ. சோ சாரி, காலையிலேயே வர முடியல. கொஞ்சம் வேலை இருந்துச்சாதான். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. இது பிரியா, அது அனு. ஷாகிதா, அன்வர். தெரியும், சத்யம் நியூஸ்ல. ஆமா ஆமா, அந்த சண்டை போடுற ப்ரோகிராம் இவ்வளவுதான். இந்த ஷோவோட டைம் இஃப் யூ டோன்ட் மைண்ட். அங்க. தேங்க் யூ. வீட்லயும் சண்டை தானா? இல்ல இல்ல. உங்களோட கேள்விகளை தாராளமா கேட்கலாம். கேளுங்க. பீஃப பத்தி பேசும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாடே உத்து பார்த்துட்டு இருக்கிறது இந்த பீஃப் பேன. டேய் லூஸ், நான் உன்கிட்ட என்ன சாரி. நான் குடிக்காத ஷார்ட்டை எடிட் பண்ண. நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் ஷார்ட்டை மிஸ் பண்ணாம எடிட் பண்ணுன்னு. நீ வேலைக்கே ஆக மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஷூட் பண்ண சீன் தெரியுமா அது? வேணாம், மத்தத நாளைக்கு பாத்துக்கலாம். மனசார எவனும் வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. பேசாம அக்காவை நம்ம எஃப்எம்க்கு கெஸ்டா கூப்பிட்டாங்க. நல்ல ஐடியா. இவன் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல? சார் மேடம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. தேங்க் யூ. இது ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால தான். இல்லனா பிரியா பண்ற சூப்பரான கேக் நீங்க சாப்பிட்டுக்கலாம். கோவையில ஃபேமஸான பேக்கர் இது. இப்ப கேக் பிசினஸ்ல செம்ம ப்ராஃபிட். பரவாயில்லையே. அன்வர் சார் என்ன பண்றீங்க? நான் ஒரு பிசினஸ் பண்றாரு. நம்ம அசோசியேஷனோட செக்ரட்டரி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கிடைக்குமா? பார்ட் டைமா? பார்ட் டைம்க்கு தான் கிடைப்பாங்க. சுந்தரி பாட்டின்னு தெரிஞ்சவங்க இருக்காங்க. நான் அவங்கள அனுப்புறேன். 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. உங்களுக்கு வேலை காலையில கிளம்பிடுவேன். எங்க வேலை செய்றீங்க? இன்ஃபினிட்டி சொல்யூஷன்ஸ், HR மேனேஜர். ஓ, தட்ஸ் நைஸ். போலாம். கொடுங்க. சரி கிளம்புறோம். குட் நைட். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, குட் நைட். ஓகே. ஷாகிதா சொன்ன சுந்தரி பாட்டி. ஓ, பிரியா நீதானா? ஓடிட்டு வரீங்களா? நானும் ஓடிட்டு தான் இருக்கேன் பஸ்ஸுக்கு பின்னாடி. ஓ, இவ்ளோ குப்பை சேருதா? பலா கொட்டை, பலா சொலை, பலா தோல், ஒன்னு சொல்றதுக்கு இல்ல. இத எங்க போய் போடுவீங்க? அட கண்ணே, நம்ம சிட்டிக்காரங்க பண்ற வேலைதான். பக்கத்து காம்பவுண்ட்ல தூக்கி போட வேண்டியதுதான். ஐயோ, இங்க இருக்கிற எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு அடுத்தது சாயிதாமா வீட்டுக்கு நான் போகணும். மத்தியானத்துக்கு முன்னாடி தாமசார் வீடு. அம்மாடி, உள்ள வந்து அடுப்படி எங்க இருக்குன்னு காட்டு. ஓகே பிரியா, நான் போய் ரெடி ஆகுறேன். ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அப்ப நீங்க தான் புதுசா குடி வந்திருக்கீங்க அப்படிதானே? 2 மாசமா நான் இங்க இல்ல, கனடால இருந்தேன். என் சின்ன பொண்ணு வீட்டுல. சார் பேரு கதிரேசன். அந்த கடைசி வீடு. ஜெயமோகன் சார் கண்டிப்பா ஏதாவது ஒரு புது வேலை வச்சிருப்பார்ல. இவரு அந்த கடைசி வீட்டுக்காரரு கதிரவன் சார். என் பேர் மாதவ். சரி. நான் ஒரு கண்ணு வச்சிருந்தேன் இந்த வில்லா மேல. ஆனா நீங்க பிடிச்சிட்டீங்க. 40 வரைக்கும் பேசி வச்சிருந்தேன். ஆனா நீங்க அதுக்கு மேல ரேட்டை கூட்டி முடிச்சிட்டீங்கல்ல. அது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வெச்சுக்கங்க. அதோட ரிட்டர்ன்ஸை வச்சு தான். தாடிக்கார ஃபேமிலியோட உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? இருக்கு. எப்படி? என்னோட கசின் மூலமா. அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அனுவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஏண்டா? அப்புறம் வில்லா விக்கிற மாதிரி ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. வில்லா விக்கிறதா? இல்ல, எதுக்கு நான் சொல்லி வைக்கிறேன் அவ்வளவுதான். அப்படி ஏதாவது எண்ணம் உங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா சொல்லுங்க. இடையில நீங்க மறக்காம எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வாங்க. நேத்து கூட அம்பிகா கால் பண்ணும்போது நான் உங்களை பத்தி சொன்னேன். எந்த அம்பிகா? சாரோட மனைவி. மூத்த மகன் கூட அவ யூஎஸ்ல இருக்கா. பண்டிகைக்கு வந்துருவா. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வரமா? சரி. அவரு மத்தவங்க மாதிரி இல்ல, ரொம்ப தங்கமான மனுஷன். டேய், டைம் ஆச்சுடா, நீ போய் ரெடி ஆயிட்டு வா. ஓகே, பை பை. சொந்தக்கார ஒருத்தங்க இருக்கான். வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள வீட விக்கிறியான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் காலங்கத்துல பேசினா நாள் விளங்குற மாதிரி தான்.
ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரி. அதை பெருசா எடுத்துக்காத. 10:30 தானே ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. We'll be there in half an hour. Okay. சீக்கிரம் வரேன்டா. போலாம். வணக்கம் சார். சீக்கிரம் வணக்கம். ஈவினிங் பார்க்கலாம். இது கொஞ்சம் பாத்துட்டு போயேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லு. நிறைய ஆர்டர் வந்திருக்கு. நைஸ். இது அங்க இருந்து பார்த்தா தெரியுதா என்ன? ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ரியா, அதெல்லாம் ஈவினிங் பாத்துக்கலாம். எம்டி கால் பண்ணிட்டாரு. பாய். பாய். இன்னைக்கு எத்தனை மணிக்கு கான்ஃபரன்ஸ்? ஏய் பேக்கர், இருங்க நான் கூப்பிடுறேன். என்ன அது? அனு கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்துட்டு போனேன். டிசைன் ஃபிக்ஸ் பண்ண. ஆனா அவ ரொம்ப பிஸி. ஹே, இட்ஸ் நைஸ். ரியலி? நான் உண்மையை தான் பேசுவேன். என் சேனல் பாத்துக்கல. நாம இத கையோட ஒரு செல்ஃபி எடுத்து FB-ல போஸ்ட் பண்ணலாம். ஓகே. பிரமாதமான பேக்கர்னு கேப்ஷன் போடலாம். எக்ஸ்க்ளூசிவா போடலாம். எதுக்காக பயப்படுற? சைதாமா, செல்ஃபினா நானும் வரேன். சாப்பாடு இல்லாம கூட இருக்கலாம், ஆனா செல்ஃபி இல்லாம இருக்க கூடாது. ஜெரி, ஜெரி, மதா, என்ன சார்? எங்க அவங்க எங்க? டேய் தம்பிகளா, அடிச்சதுடா, செம லக்கு, அடிச்சது லக்கு. என்ன என்ன? முத முறையா அலோ எஃப்எம் உடைய ப்ரோகிராம் டாப் ரேட்டிங்ல வந்திருக்கு. அதுவும் டோட்டல் ரேட்டிங்ல செகண்ட் பிளேஸ். தேங்க்யூ சார். கலக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம். கையை விடுறா. என்னாச்சு? நானும் வரேன். நீ சொல்ற. இப்ப நம்ம ப்ரோகிராம் ரேட்டிங்ல வந்துருச்சுல சார். அடுத்த மாசத்துலயாவது சம்பளம் கொஞ்சம் ஏத்தி கொடுக்கலாம்ல. இப்ப வீடு வேற வாங்கி எங்களுக்கு கமிட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். பொண்டாட்டிங்களோட அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியல. நாங்க ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். EMI, வீட்டு செலவுன்னு பண தேவைகள் அதிகமா இருக்கு. எங்களுக்கு வெளியே எவ்வளவு நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இனி சேலரி ஏத்தலன்னா நாங்க போயிட்டே இருப்போம். போயிடுவீங்களா? நீங்க இங்க இருந்து விட்டு போயிடுவீங்களா? போயிடுவாங்க. டேய், நான் இங்க இருந்து கிளம்பிட்டா இதோட CEO நீங்க தான்டா. எப்ப போவீங்க? போறீங்களா? நீங்க அப்படி போலனா எங்க சேலரி ஏத்தி கொடுக்கணும். ஏத்துறேன். உங்களுக்கு மாசத்துக்கு 500 ரூபாய் ஏத்துறேன். 500 ரூபாய். அப்பா பார்த்தாலும் காசு. ஏய், அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம். அந்த பலாமரம் கிளையை வெட்டணும். ஐயோ மேடம், இங்க செக்ரட்டரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு மேடம். பிரைவேட்டா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு. பிரைவேட்டா வேணாம், பப்ளிக்கா பண்ணி கொடுங்க. அப்படின்னா செக்ரட்டரி நான் போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் மேடம். நீ ஒன்றும் கேட்க வேணாம், நானே பார்த்துக்கிறேன். அக்கா, அது அங்க இருக்க அந்த பலாமரம் கிளையை வெட்டணும். ஏதாவது கத்தி இல்ல அருவா இருக்குமா? ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? இந்த கிளையை கொஞ்சம் வெட்டணும். இதை வெட்டினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். கண்ணு கொஞ்சம் இந்த பக்கம் வா. வா, நான் இதை சரி பண்ணி தரேன். கீழே இறங்கி வா. நான் இதை சரி பண்ணி தந்தா நீ 10 20 கொடுப்பல. ஆனா நான் அதுக்காக செய்யல. நீ இரு, நான் பாத்துக்கிறேன். பாட்டி சொல்றது கேளுங்க, பாத்து. ஓ, அப்புறம் இந்த மாதிரி எவ்வளவு பாத்திருப்பேன். கண்ணே, அந்த அருவாள் எப்படி கூட. பாட்டி பாத்து. ஆட. என்னங்க, பழைய வாடகை வீடே பரவாயில்லையோன்னு எனக்கு தோணுது. அது ஒரு சைக்காலஜி. நாம வாழ்க்கையில புதுசா செட்டில் ஆகும்போது தான் பழைய கஷ்டமே நல்லா இருந்துச்சுன்னு தோணும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பிரியா, இதெல்லாம் லைஃப்ல ரொம்ப சாதாரணமானது. இப்படி எல்லா விஷயத்துக்கும் டிப்ரெஷன் ஆயிட்டு இருந்தா அதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கும். cheer up.
நாளைக்கு நான் தனியா என்ன பண்ண போறேன்? சுந்தரி பாட்டி நாளைக்கு வரமாட்டாங்க. எனக்கு வெட்டிங் கேக் ஆர்டர் வேற இருக்கு. ஓகே, அப்படின்னா நாளைக்கு காலைல ஜாகிங் கேன்சல். நான் காலையிலே எந்திரிச்சிருவேன், கிச்சனுக்கு போறேன், டீ போடுறேன், கூடவே எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் செய்யறேன். மீதி நீ செஞ்சா போதும். ஹாப்பியா? நல்லா இருக்குடா. என்ன ஏன்டா எங்களை கூப்பிடல? என்ன விஷயம்? மரத்துல இருந்து விழுந்த விஷயம். எங்க அடிபட்டுச்சு? காட்ட இங்க. ஓ, இவ்வளோண்டு அடிதானா? செக்யூரிட்டி சொல்லும்போது ரொம்ப பயந்துட்டேன். சரியாயிடும். பேசாம அந்த பழ மரத்தை வெட்டிடலாம்டா. 2 நாள்ல நம்ம செக்ரட்டரி ஆல் ரெடி பண்ணி தரதா சொல்லிருக்காரு. டேய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா. இந்த பக்கத்துல இருக்கிற கிளைங்களை வெட்டினா மட்டும் போதும். அத மொத்தமாவே வெட்டிடலாம். அது குப்பையா ஃபார்ம் ஆகுது. எங்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நாளைக்கு டைம் நம்மளோட டைம். நாளைக்கு ஃபுல்லா ஊர் சுத்துறோம், அப்புறம் டின்னர் சாப்பிடுறோம். எங்க தெரியுமா? தாஜ்ல. தாஜ்லியா? நாளைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இவளோட பர்த்டேடா. ஆனா உங்களுக்கு தான் இப்ப கல்யாணமே முடிஞ்சிருச்சே. என்ன சொல்றா? காதல் கரங்களில் நான் உங்கள் பாலா. காதல் அனுபவிக்க வேண்டிய இனிய அனுபவம். அதை அனுபவிக்காதவங்க யார் இருக்காங்க? விஜு ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா? இனிமையாக இருக்கும் இந்த காதல் கரங்களில் நாம் காதலின் கரங்களை பிடித்து நடப்போம். போனாங்க கிளம்பட்டுமா? ஓகே, குட் நைட். அந்த பாடல் என்ன என்ன? ஐயோ, இங்க பாரு. நல்ல பழம் தான். வேஸ்ட் ஆயிடுச்சு போல. இது எப்படி நான் க்ளீன் பண்றது? இத நான் க்ளீன் பண்றேன். என்ன? எனக்கு இது ரொம்ப ஈஸி தான். வேணா தொடாத. மாதவ், பொண்டாட்டி கூட சமையல் கட்டல வேலை முடிஞ்சதா? ஈவினிங் பார்ட்டி விஷயத்தை மறந்துடாதீங்கன்னு. அனு, இங்க பாரு, நீயே வந்து க்ளீன் பண்ணி கொடு. இப்படிலாம் சுத்தம் பார்த்துட்டு இருந்தா மாதவ் தான் பாவம். இந்த பலா மரத்துக்கு தெரியுமா உன்னோட இந்த மேனியா, அத என்ன சொல்லுவாங்க? ஓசிடி. சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சொல்ல? நாங்க இங்க பலாப்பழம் விழுந்ததை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன சார் விஷயம்? இந்த பலாப்பழத்தால அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை. நீங்களும் சண்டையா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அசோசியேஷன் செக்ரட்டரி கிட்ட சொல்லுங்க. இங்க என்ன பிரச்சனை? நாங்க இங்க ஒரு ஆட்டோமா வைக்கலாமான்னு பேசிட்டு இருக்கோம். கலந்துக்கிறீங்களா? இதை விட அது மோசமானதா இருக்காது. ஆஹா, என்ன உங்க சண்டை விளக்க வந்தது? அது என்னோட தப்பா? நீங்க முதல்ல கிளம்புங்க, போங்க. அதோ அந்த வீட்ல இது வரைக்கும் சண்டே வந்தது இல்லையா? அங்க போய் பாருங்க. அதை நான் பாத்துக்கிறேன். இத புடி. ஹலோ, ஐடி ஃபிக்ஸ் வில்லால இருந்து. அதான் ராஜி சொல்லியிருப்பாங்களே இந்த பழம் மரத்தை வெட்டுற விஷயமா. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க. ஓகே. இந்த மரத்தை வெட்ட நாளைக்கு வராங்களாடா? சரிடா. அதுக்கு முன்னாடி இந்த கலையை நான் வெட்டிட்டுமாடா? டேய், அதான் நாளைக்கு வராங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா, மீட்டிங் இருக்குல்ல. ஓஹோ, சரி, க்ளீன் பண்ணிட்டு போறேன். இல்ல ஜெரி, வேண்டாம். இல்ல ஜெரி, நானே க்ளீன் பண்றேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் மனசுல இருக்கிறத சொல்லிடுவேன், பெருசப்படுத்த வேணாம். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கறதா நல்லது. நாளைக்கு என்னடா பிரச்சனை? வணக்கம் சார். கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, உங்க பொண்டாட்டிகளுக்குள்ள தானே பிரச்சனை. உங்க 2 பேருக்கு ஒண்ணு இல்லையே. கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாங்க. இந்த வயசுல பல்லு உடைஞ்சா சாப்பிடுறது கஷ்டம் தெரியுமா? மறைக்காத, கிளம்பு. அப்போ உங்க நாக்கால தான் உங்க பல்லுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். பேச வந்துட்டான். வயசான காலத்துல எதுக்கு இதெல்லாம்? இந்த கிழவனுக்கு வயசான காலத்துல என்ன கொழுப்பு பாத்தியா? நம்ம வீட்டுல நம்ம நின்று சும்மா பேசிட்டு இருக்கோம், அதை போய் சண்டைன்னு டாய்வா. பிரியா வளவளன்னு பேசுறத கேட்டா யாருக்குனாலும் சண்டைன்னு தான் தோணும். நான் பிரியாவை குறை சொல்ல மாட்டேன்டா. ஏண்டா, பிரியா மாதிரி ஒரு சுத்தத்தை விரும்புகிற பொண்ணுக்கு குப்பையும் கிப்பையுமோ ஒரு இடத்த பார்க்கும்போது கோவம் வரதான்றா செய்யும். ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க, என்னன்னு தெரியல. ஹலோ சார். இந்த டிசைன் தான் மேம் இப்போ ட்ரெண்ட். அப்படியா?
அப்பனா இது போதும், அது வேணாம். இப்போ நாம நம்மளுடைய ஒர்க் ஷீட்டை பத்தி பேச இந்த காதல்காரங்கள்ல இருந்து எங்களை மாத்தி விடுங்க சார். ஆமா சார், ஆமா. இப்பெல்லாம் நான் யார்கிட்ட போன்ல பேசினாலும் அவங்களுக்கு என் மேல காதல் வந்துருது. அந்த காதெல்லாம் நம்ம கிட்ட காட்ட மாட்டேங்கிறீங்களே, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாம இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ரீஷெடியூல் பண்ணா. ஹலோ, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சார்ட்ட சொல்ல. ஹலோ, பிஸியா? நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேம்மா. என்ன விஷயம்? ஒரு ஹாப்பி நியூஸ். என்னன்னு சொல்லு. வீட்டுக்கு வந்தா தான் சொல்லுவேன். ஓகே. ஒரு சர்ப்ரைஸ். ஓகேம்மா. தலையப்பாரு கலர் கலரா. டேய், அனு கால் பண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும். ஏதாவது பிரச்சனையா? இல்ல, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ குட் நியூஸ்னு சொன்னா. இது சர்ப்ரைஸ், வீட்டுக்கு வந்தோன்னு சொல்றேன். சர்ப்ரைஸ், குட் நியூஸ், கல்யாணம் ஆகி வேற 5 மாசம் ஆச்சு. அப்போ என்னவா இருக்கும்? வேற ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கோம். டேய், அவ அப்பாவாக போறேன்டா. அப்படியா? டேய், என்னாச்சு? ஆல்ரெடி இருக்கா? அடிச்சு பாய் கொடு. டேய், கங்க்ராட்ஸ்டா. நீ உடனே கிளம்பு. நானும் வரட்டா? டேய், இல்ல இங்க நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க போடா. சார், நான் ஆட்டோ பிடிச்சு வந்தேன். ஜெரி, பார்ட்டி வச்சிரு. முதல்ல சம்பளம் கொடுத்தா தானே பார்ட்டி வைக்கிறது. சீக்கிரம்டா, நீ டிலே பண்ணிடாதனா. சார், உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? கஷ்டம். இப்ப இங்க என்ன மீட்டிங் நடந்துட்டு இருக்கு? ஒரே தூசியா இருக்கு, துடைக்கணும். அப்படியா? ஹலோ, வணக்கங்க. நிறைஞ்ச மனசோட நான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். இத பாரு, மாமாவும் அத்தையா முத தடவையா உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு சந்தோஷம் உற்சாகம் எதுவும் இல்லையே, என்னன்னு கேள்றி? ஆமா, சரிதான். அன்னைக்கு நீங்க ஓடி போனீங்களே. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இவரை ஒரு நல்ல மூட்ல பாக்குறேன். யாருக்கிட்டையும் பேசுறதில்ல, டென்ஷனாவே இருப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் எல்லார்கிட்டயும் கத்திட்டே இருப்பாரு. ஆளே மாறி போயிட்டாரு. பிபி வேற அதிகமாயி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அப்படியா? நீ வேற அவங்க பிபியை ஏத்தி விடாதமா. உன்னோட கொலிக் அதாம இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆனானே எட்வின், அந்த பையன் சொல்லித்தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். வில்லா வாங்கினதும் இப்படி நல்ல விதமா செட்டில் ஆனதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன். அந்த நாதாரி புறம்போக்கு பண்ணாட பரதேசி அந்த தாடி இருக்கானே, சாரிமா, அவன் கையில நான் இவளை புடிச்சு கொடுத்துருந்தேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் தான் என் மாப்பிள்ளைன்னு சொல்லி அந்த எச்சக்கணக்கு பாக்குறவனை யாருக்கிட்டையாவது அறிமுகப்படுத்தி இருக்க முடியுமா? ஐயோ, இவ்வளவு புகழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்படி கல்லு மாதிரி நிக்கிறீங்களே. வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மும்பைல தான் இருக்காங்க. எங்க கல்யாண விஷயம் இப்படி ஆயிடுச்சுன்னு எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்மளால இவ்வளவு சீக்கிரமா ரீயூனியன் ஆகும்னு யோசிச்சு கூட பார்க்கல. நாங்களும் தான். இது இப்ப ஜெர்ரி சொன்ன மாதிரி ரீயூனியன் நாள் தான். நம்ம வீடு வரைக்கும் போய் அம்மாவை ஒரு தடவை பாக்குறோம், திரும்பி வந்துடுறோம். ஐயோ இல்ல, மாதம் அது இவ எல்லாத்தையும் சொன்னாப்பா. நான் சீக்கிரம் திரும்பி வந்துடலாங்கிற. அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. போயிட்டு வரலாம். ஓகே. ஜெரி, ஜெரி, நான் வந்துட்டேன்டா. பிரியா, அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். இங்க பாருங்களேன், அனுக்கு ஒரு சுடிதார், ஜெரிக்கு ஒரு ஷர்ட். அனு உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னாலா? இல்லையே, என்ன விஷயம்? ஆனா இத பத்தி அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏய், நீ அவகிட்ட எதுவும் கேட்டுறாத. ஒருவேளை எல்லாரும் முன்னாடி இதை சொல்லலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். சும்மா சொல்றீங்க. சும்மாலாம் இல்ல, கஷ்டப்பட்டு தான் உண்டாயிருக்கா. விடுங்க. ஏய், விடு, டைம் இல்ல. டைம் இல்லைல்ல.
அனு இங்க யாரும் இல்ல போல. ஆனா பைக் இங்க தான் இருக்கு. நான் வேணா கால் பண்ணட்டுமா? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் போயிருப்பாங்களோ? அப்படின்னா நம்மள்ட்ட சொல்லியிருக்கணுமே. எனக்கு என்னமோ ஒரே டென்ஷனா இருக்கு. நான் ஒன்று பண்றேன், அப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ. அப்போ பார்ட்டி முடிஞ்சுதா? ஜெரி எதுவும் கால் பண்ணானா? இல்லையே, உன தானே இருக்கீங்க. என்னாச்சு? அவனுக்கும் கால் பண்ணலையா? ஹலோ ஹலோ. இந்த பாடலை சப்ஸ்கிரைப் செய்ய ஸ்டார் மற்றும் 1 அழுத்தவும். கட்டணங்களுக்கு உள்பட்டது. ஜெரிதான். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, எங்கடா இருக்கீங்க? நாங்க ரொம்ப நேரமா டென்ஷனா இருக்கோம். ஜெரி ஹாஸ்பிட்டல்ல இருக்க. அவ எப்படி இருக்கா? நீங்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. டேய், நான் இப்ப அனு வீட்டுக்கு வந்திருக்கேன்டா. இங்க பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குடா. சரி, பார்ட்டி முடிஞ்சு நானே வந்து போறேன். சரியா? இருமா. ஏய் பிரியா. ஏய், இதை வேஸ்ட் பண்ணாத, வேற யாருக்காவது யூஸ் ஆகும். சரி, ஒன்று பண்ணலாம். நம்ம 2 பேரும் கிளம்பி தானே இருக்கோம். வெளியில போய் எங்கேயாவது சாப்பிட்டு வரலாம். வேண்டாம், இனி கிளம்பி போனா ரெஸ்டாரண்ட் கூட ஓப்பனா இருக்காது. அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஏய் பிரியா. சொந்தக்காரங்க யாரும் இல்லாம இவ்வளவு நாள் தனியா இருந்தாங்கல்ல. சடனா எல்லாத்தையும் மறந்துட்டு சமாதானம் பேசியிருப்பாங்க. அப்படி பேசிட்டா அதான் போயிருப்பாங்க. கண்மூடித்தனமா நியாயப்படுத்தணும்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்தலாம். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, அவங்க இப்படி பண்ணது நியாயமா? எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க இருக்காங்களே. இந்த கிளைய நான் ரொம்ப நாளா உங்களை வெட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க இப்படி பண்ணது சரியா தப்பா? சரியா தப்பான்னு சொல்லுங்க. தப்புதான். அவங்க அடிச்சுட்டே இருக்கட்டும், திறக்க வேணாம். ஜெர்ரி. மாதவ், நாங்க தான்டா. நீங்க வேற. போய் தர. போ. என்னடாச்சு, சத்தத்தையே காணோம். பிரியாவுக்கு தாங்க முடியாத தலைவலி, அதான் சீக்கிரமா படுத்துட்டோம். என்னவா இருந்தாலும் நான் உங்க 2 பேர்கிட்டையும் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். உங்க கெட் டுகெதரை பத்தி அனுவும் ஜெர்ரியும் சொன்னாங்க. நாங்க தான் வலுக்கட்டாயமா இவங்களை கூட்டிட்டு போயிட்டோம். we are really sorry. இல்ல, எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிட்டு? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். குட் நைட். சாரி. குட் நைட் சொன்னதுக்கா? தட்ஸ் ஆல் ரைட். அப்புறம் நாங்களும் கிளம்பி ஆகணும். நீங்க 4 பேரும் சேர்ந்து பிளான் பண்ண அவுட்டிங்க. நாளைக்கு நாம 6 பேரா சேர்ந்து போறோம். ஐயோ, நாளைக்கு முடியாது. நாளைக்கு எனக்கு ஒரு பல்க் ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் கிட்டலாம் அப்புறம் பாத்துக்கலாம். நாளைக்கு நம்ம பார்ட்டிக்கு போறோம், எதுவும் பேசக்கூடாது. இல்ல, நாளைக்கு நாங்க மறுபடியும் வருவோம். ஐயோ, நாளைக்கு பிரியா ப்ளீஸ் எங்களுக்காக வா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. அம்மாடி, அது கொடுங்க.
முந்திரியில இது தயாரிச்சது. மாப்பிள்ளைக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், மீதி இருக்கிறது உங்களுக்கு தான். ஐயோ, இதெல்லாம் அவருக்கு பழக்கம் இல்ல, சும்மா கூட வீட்டுல வைக்கிறது இல்ல. சாரி. நான் பிரியாவுக்கு சப்போர்ட் பண்றேன். இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி நிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனா எனக்கு இது கண்டிப்பா வேணும். இதை இப்போ யூஸ் பண்ணணும்னு கூட இல்ல, gift தானே. விலை மதிப்பான கிஃப்ட யூஸ் பண்றவங்க கிட்ட கொடுத்தாதான் நல்லது. அதான் நல்லது. ஆமா, அது சரிதான். எதுவா இருந்தாலும் மத்ததெல்லாம் நாளைக்கு சாயங்காலம் தான். குட் நைட். குட் நைட். இதையும் நான் தான் சொல்லிக்கணும். நம்மள இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. கண்டிப்பா இது அக்காக்கும் மாமாக்கும் கஷ்டமா இருந்திருக்கும். பிரியா என்னவோ கூட பிறந்தவ மாதிரி, மாதவும் நீங்களும் ரெண்டு உடம்பு ஒரு மனசுல பெருசா டயலாக்லாம் விட்டீங்க. இப்ப பாத்தீங்களா? நம்மளும் ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுக்கு? இதனால நம்மளை விட அவங்க தானே சந்தோஷப்பட்டிருக்கணும். அப்படிதானே நம்மளும் நினைச்சோம். இத்தனைக்கும் மாமா சாரி கேட்டாரு. ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அது என்னவா வேணா இருக்கட்டும், ரிஜெக்ட் செய்யற மாதிரி ஒரு இன்சல்ட் வேற எதுவுமே இல்ல. யூஸ் பண்ணவே மாட்டாங்களாமா? அது போட்டுமா விட, இதெல்லாம் ஒரு விஷயம் பேசணுமா? ஏன் மனசு அவ்வளவு சீக்கிரமா சமாதானம் ஆகாது? அப்புறம் எதுக்கு இன்னைக்கு காலையில மட்டும் அந்த பழம் விழுந்ததுக்கு கூப்பிட்டாங்க? அசிங்கமா இருக்கு. நாம ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுது. என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம்ல. பரவாயில்ல, நாளைக்கு ஈவினிங் போறோம்ல, அப்ப பாத்துக்கலாம். அப்புறம் போன உடனே இன்விடேஷன் அனுப்புவேன். அனுப்புன உடனே 4 பேரும் விசா எடுத்துறணும். அமெரிக்கால 15 ராத்திரியும் 14 பகலும் நாங்களே ஸ்பான்சர் பண்றோம், குறிப்பா ஃப்ளைட் டிக்கெட் உட்பட. என்னடி சொல்ற? என்னடி ஆச்சு உனக்கு? அமெரிக்கான்னு சொல்லி கூட ஃபீலிங் இல்ல. இரு, அமெரிக்கானா அவ்வளவு கேவலமா உனக்கு? பிடிக்கலன்னா சொல்லு, ஆர்டிகா, அண்டார்டிகா, இப்படி வேற எங்கேயாவது. சரி, நான் இப்போ ஒரு ஒயின் ஆர்டர் பண்ண போறேன். எனக்கு கம்பெனி கொடுக்குறவங்க கொடுக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்துல நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். யாரோட அட்வைஸையும் நான் கேட்க மாட்டேன். மாமா வேண்டாம். மாமா ஒயினா இருந்தாலும் இந்த இடத்துல வேண்டாம். ஏன்னா சில பேர் அதை தப்பா நினைச்சுப்பாங்க மாமா. அப்புறம் நமக்கு தான் அசிங்கம். பாத்தீங்களா, இதுதான் ரத்த பந்தத்தோட ஒரு கேர். வேண்டாம். என் மருமகளோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு மனசு நிறைய வேதனையோட இன்னைக்கு மட்டும் கேன்சல். என்ன அனு, எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே, அவர் வேணா குடிக்கட்டுமே. அவர் ஏன் தனியா குடிக்கணும்? அவருக்கு வேணும் நான் கம்பெனி கொடுக்குறேன். எனக்கு ஒரு ரெட் வைன். எனக்கு ஒரு ஒயிட் வைன். குடிக்க மாட்டாருன்னு பிரியா சொன்னது போய் தானே, எங்களை ஏமாத்தவா? அதனாலதான் இது வேண்டாம் நான் சொன்னேன். ஓகே ஓகே, நேத்து நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். நினைச்சப்ப சொல்லுவாங்களா, நினைச்சப்ப வாபஸ் வாங்கிப்பாங்களா? இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கேட்டுட்டு இருக்கணுமா என்ன? அதை விட நான் இப்போ ஒரு உலக தத்துவம் சொல்ல போறேன். இந்த சாப்பாட்டை இப்படியே வச்சிருந்தா சூடாரி போயிடும். அதனால சீக்கிரமே போய் சாப்பிடுவோம். ஸோ ஜெரி அண்ட் மாதவ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹலோ நமஸ்தே. திரும்பவும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். என்னங்கடா என்னாச்சு? என்ன ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்கு. இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே. கேவலம் எதுவும் தப்பு இருந்ததா? இல்ல, நீ ஏதோ ஃபார்மலா பேசின மாதிரி இருந்துச்சு, அதான். சார், உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும். ஒரு நிமிஷம். சரி. இன்னைக்கு என்னன்னு தெரியலையே. அனு, ஒரு நிமிஷம் இங்க வா. என்னாச்சு பிரியா? மனுஷங்களோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இந்த பலா மரத்தையோ இல்ல கிளையோ இப்பவே வெட்டி ஆகணும். அட்டையும் புழுவுமா ஒரே வாந்தி வருது. ஏய் பிரியா, அதுக்கே நீ இப்படி கத்தணும்? நம்ம இந்த வீடு வாங்கும் போது இந்த மரம் இருந்தது இல்ல, அதே மாதிரி இந்த கிளையும் இப்படியே தானே இருந்தது. தேவையில்லாம பேச வேணாம். இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. என்னாச்சு பிரியா?
என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, இந்த மரத்தை வெட்டணும் அவ்வளவுதான். அடடா, இத இன்னுமா வெட்டாம இருக்கீங்க? ஆமா, அப்படி வெட்டி இருந்தா மத்தவங்க தலைவலி இல்லாம வாழ்வாங்க. சே, ஏன் பிரியா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? டேய், இதுக்கு என்னதான்டா தீர்வு? ஏய், நீ என்னடா கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? உன் இடத்துல கால் பண்ண அன்னைக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா ஆள் கிடைக்காமையா போயிருப்பாங்க. இங்கதான் ஏகப்பட்ட பீகாரிங்க இருக்காங்களே. அப்ப நீங்க போய் உங்களுக்கு கூட்ட வர வேண்டியதானே? என்ன பிரச்சனை? இது எங்களுக்குள்ளங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பாத்துக்குவீங்க தான், ஆனா இந்த கத்தல் கூச்சல்லாம் மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக கூடாது. எதுக்கு தேவையில்லாம மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்கற மாதிரி பண்ற? இப்படி ஒரு நிலைமை வந்தா யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பாங்க. பிரியாங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருக்கா. சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். இந்த கிளைய நாங்களே வெட்டிக்கிறோம். அப்படிலாம் எங்க பலா மரத்தை யாரும் வெட்ட முடியாது. ஓ, அப்படின்னா நாங்க இதை சகிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்படிலாம் எங்களால இருக்க முடியாது. நான் இன்னைக்கே கண்டிப்பா ஆளுங்களை வச்சு இந்த கிளையை வெட்டிடுவேன். அதெல்லாம் முடியாது. அப்படின்னா டைம் வரும்போது நாங்களே வெட்டிக்கிறேன்னு அர்த்தம். நீங்க வேற ஏதோ பிரச்சனை மனசுல வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. எப்படி பேசணும் நீ எனக்கு கத்து கொடுக்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. உலகில் காரணமில்ல பலவித கலகம் பிறக்குதடா. இந்த பாடுபடுத்தும் ஊழல் ஒரு நாள் தீருமடா. என்னாச்சு? என்ன வேணும்? ஒரு காஃபி வேணும். காஃபி. பலாப்பழ வாசனை வருதுல்ல? ஒரு காஃபி கேட்டேன். உனக்கும் அந்த வாசனை வருதுல்ல? இல்ல, காஃபி தானே? அப்போ எனக்கு ஒரு டீ. டேய், இந்தாங்க. நான் கேட்டது காஃபிடா. போ, நான் டீ கேட்டேன். இது ரெண்டையும் இப்படி மாத்தி வச்சா சரியா போச்சு. இதுக்கு போய் சரி, கிளம்பு கிளம்பு. என்னாச்சு உங்களுக்கு? மாதவ், இங்க பர்றா. அணு வீட்டில் கூப்பிட்டாங்க, போனோம். அதை எதுக்கிட்ட இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குற? யார் ஆக்குறது? அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைப்பா. அது எங்களை பாதிக்க போறது இல்ல. டே பிரியா, இந்த விஷயத்தை இவ்வளோ எமோஷனலா டீல் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். அனு டீல் பண்ணது ரொம்ப இம்மெச்சூரா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓஹோ, நான் ஆர்கியூ பண்ண விரும்பலடா. எனக்கும் ஆர்கியூ பண்ணணும் ஆசை இல்லை. அந்த பலா மரத்தை வெட்டிடுறேன், அப்போ பிரச்சனை தீந்துரும்ல. அதான் 2 குடும்பத்துக்கு நல்லது. அதை வெட்டுறது இல்லை மாதவ், நல்லது. அந்த மரத்தை வெட்ட வேண்டாம், அதை அங்கேயே இருக்கணும்னு சொல்றது தான்டா நல்லது. அடுத்தவங்களுக்கு தத்துவம் சொல்றது ரொம்ப ஈஸி ஜெரி. நமக்கு பிரச்சனை வரும்போது தான் எல்லாம் புரியும். அப்ப விடு. கேவலம் ஒரு இலை விழுந்ததுக்கா இவ்வளோ பிரச்சனை? அதை வெட்டிடுறேன்டா. ஹே, உங்க 2 பேரும் ஜெய் சார் கூப்பிட்டாரா? சீக்கிரம் வர சொன்னாரு. சரி சார். குட் மார்னிங். இன்னைக்கு அந்த ஃபேப்ரிக் மட்டும் மாத்தி படிக்கணும். புரூக்ஸ் மால் பக்கத்துல பலாப்பழம் உற்சவம் நடக்குது. நமக்கு ஸ்பான்சர் பண்றவங்க தான் அதுக்கும் ஸ்பான்சர்ஸ். இன்னிலேருந்து 1 வாரம் பலாப்பழம் உற்சவம் தான் நம்மளுடைய ஃபேப்ரிக். போய் ஆரம்பிங்க. பலாப்பழமா? சார், பலாப்பழம் வேண்டாம் சார். நம்ம வேணா மாம்பழத்தை பத்தி பேசலாமா? மாம்பழம் இல்லைன்னா கூட வேற பழனாலும் ஓகே தான். பலாப்பழத்துக்கு பதில் மாம்பழமா? நான் என்னுடைய ஸ்பான்சர் சொல்ற மாதிரி தான் கேட்டு நடக்க முடியும் சார். இந்த பலாப்பழம், பலாக்கொட்டை இதெல்லாம் ரொம்ப சீப்பான கண்டென்ட் சார். நான் உங்களை பழப்பழத்தை சாப்பிட சொல்லியே, ப்ரோக்ராம் மட்டும் தானே பண்ண சொன்னேன். போங்க போங்க, இந்தாங்க, இதுல ஃபுல் டீடைல்ஸ் இதுல இருக்கு, பிளான் பண்ணிக்கோங்க. போங்க. சுகர் கரெக்டா இருக்கு. பலாப்பழ வாசனை வருதுல்ல? என்னது, உனக்கு வாசனை வந்துச்சா? கூட கூட வாசனை இருக்கு. டீலையா? இல்ல, பலா வாசனை. பலாவா? குட் மார்னிங் கோவை. உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஹலோ எஃப்எம் ஓட ஹலோ நமஸ்தே ஷோவுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நான் உங்களோட ஃபேவரட் ஜெரி, தி மோஸ்ட் ஃபேவரட் ஆர்ஜே மாதவ். என்னோட பிரியமான லிசனர்ஸ், ஹலோ நமஸ்தே நிகழ்ச்சிக்கு பெருமையோட மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்க உங்களை கூட்டிட்டு போறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடத்துக்கு. அது எங்க மாதவ்? புரூக்ஸ் மால் கிட்ட தான் அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. பல மகா உற்சவம். பல மகா உற்சவம் நண்பர்களே, தமிழ்நாட்டிலே கோவில தான் இந்த நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. பலாப்பழத்தை பத்தி சொல்லணும்னா, பலாப்பழம் தமிழர்களுக்கு மிக பிடிச்சமான ஒரு பலா கூட்டு, பலா பாயாசம், பலாக்காய் அவியல், பலா வறுவல்,
பலா பொரியல், பலா குழம்பு, இந்த மாதிரி முழுக்க முழுக்க பலாவை பயன்படுத்தி பண்ணக்கூடிய டிஷஸ் நிறையவே இருக்கு. அதே மாதிரி உங்ககிட்ட சொல்ல மறந்த விஷயம் ஒண்ணு, மாதவோட வைஃப் பிரியா, அவங்க உண்மையா ஒரு நல்ல பேக்கர். அவங்க சுவையான பலா கேக்ஸ் எல்லாம் செஞ்சு அசத்துவாங்க. ஆமா, அவங்க பேக்கரா தான் இருக்காங்க. பலாப்பழத்தை வச்சு கேக் பண்ணுவாங்க, அது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஆனா அதை சாப்பிடக்கூடிய பாக்கியம் என் நண்பனுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இதெல்லாம் விட்டு டாபிக் குள்ள போலாம். பலா மகா உற்சவம் இது விஷயமா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எல்லாரோட வீட்லயும் ஒரு பலாப்பழ, அதாவது பலாப்பழ விதைய நடுங்க. அது மரங்களா வளர்ந்து தமிழ்நாடே செழிக்கட்டும். நீங்க பலாக்கொட்டையை நடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பலாக்கொட்டையை நம்ம நட்டு வச்சு அது பெருசா வளர்ந்து மரமாகும் போது அதனால உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பாதிக்கப்படக்கூடாது. அந்த மரம் 2 குடும்பத்துக்கு இடையில உள்ள நல்ல உறவை கெடுத்துடக்கூடாது அப்படின்ற வார்த்தையை நீங்க உபயோகிக்க கூடாது மாதவ். ஏன்னா அது ஒரு தப்பான வார்த்தை. அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. பலா இலை நமக்கு ஒரு நாஸ்டாலஜி. பலா இலையில குச்சியை குத்தி அதுல கஞ்சி குடிக்காதவங்க யார் இருக்காங்க நண்பர்களே? இந்த விஷயம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. நம்மளுக்கு சின்ன வயசுல நம்ம அப்பா பலா இலையில தொப்பி செஞ்சு அதை போலீஸ் மாதிரி நம்மளுக்கு மாட்டி விட்டு நிறைய டைம் அழகு பார்த்திருப்பாங்க. உங்க வீட்டு பலா மரத்தினால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொல்லை ஏற்பட்டா கண்டிப்பா நீங்க போலீஸ் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதை பத்தி பேசணும்னா விவரம் தெரியாதவங்களோட என்ன ஓட்டங்கள் வேணா அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா மாதவ், போலீஸ்காரங்களே மரம் வெட்ட மாட்டாங்க. அதுவும் இல்லாம போலீஸ்காரங்களுக்கு பயந்து மரத்தையோ மரத்துல இருக்க கிளையோ வெட்ட மாட்டாங்க மாதவ். என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பலா மரத்தை வளர்த்து அதன் மூலமா என்னோட வாழ்க்கையோ இல்ல என்னோட வீடோ பாதிக்கப்பட்டதுன்னா கண்டிப்பா போலீஸ் அதுல தலையிடுவாங்க. அந்த பலா மரத்தை அடியோட வெட்டி தள்ளிடுவாங்க. சரி, பலா மரமா? ஓகே, இப்போ நம்ம ஒரு அருமையான சாங் கேட்டு வந்துடலாம். மாதவ், டேக் இட் ஃப்ரம் மீ. என்னோட பலா மரத்தை மட்டும் இல்லடா, அதுல இருக்க ஒரு சின்ன கிளைய கூட உன்னை வெட்ட விட மாட்டேன். அதை நான் வெட்ட போறேன் இல்லையா நீ பார்க்க தானே போற. ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரி கிறுக்கனை எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்குனது ஏன் தப்பு தான்டா. நான் இல்லனா இந்த ஷோவே கிடையாது. நீ தான்டா கிறுக்க. அதையும் பாத்துடலாம். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க? அந்த பலா மரத்தை நான் எப்படியா வெட்டியே தீருவேன்டா. வெட்ட விட மாட்டேன்டா. வெட்ட வேண்டாம். இத பாரு, அந்த மரத்தை வெட்ட வேண்டாம். பாத்துக்கடா. இப்படி எது கட்டிக்கிறீங்க? மாதவன் சார், நீங்க இங்கே இருங்க. ஏன்பா கூட வந்தா அவர் மூஞ்சி உடைச்சிருவாங்களா கேக்குறேன். எப்படி உடைக்கிறாங்கன்னு நானும் தான் பாக்குறேன். சார் நீங்க வாங்க. நீங்க எல்லாம் இங்கே நில்லுங்க. ஆமா, எல்லாரும் அங்கே இருங்க, அங்கே இருங்க. நாங்க கமிட்டியை கூட்டி பேசிட்டு இங்க வரோம். வந்து உட்காருங்க. அனு, டீ கொண்டு வாங்க. டீ எல்லாம் வேணாம். அதுவும் சரிதான். பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாடி அவமானப்பட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நிலைமை இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி போய் டீ போடுவாங்க? மிஸ்டர் ஜெரி, இந்த காலனில இந்த மாதிரி விஷயம் முதல் தடவை. ஒருத்தர் பக்கமா பேசக்கூடாது, ஆனா நியாயத்தை சொல்றேன். உண்மையை சொல்லணும்னா என்னது இது? இந்த பொண்ணா பலாமரத்தோட கிளிய அந்த பக்கமா சரிச்சு வச்சுது? இல்லன்னா கிடைக்கிற விலைக்கு வீட்டை அப்படியே வித்துட்டு போங்க. பில்டர்ஸ் நல்ல நோக்கத்துல தான் மரங்களை வெட்டாம இருந்தாங்க. அது இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. அப்படிலாம் இல்லக்கா, இவங்க எல்லாரும் முன்னாடியும் எங்களை சண்டைக்காரங்க மாதிரி ஆக்கிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விடுங்க. நாமெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தானே. அது அந்த பக்கம் இருக்கிற அந்த ஆளுக்கும் தெரியணும் இல்ல? எங்களுடைய ஒரே ரிக்வெஸ்ட், அந்த பக்கம் சாஞ்சிருக்க கிளையை மட்டும் வெட்டிடுங்க. இது மொத்த காலனிக்காரங்களோட ரெக்வெஸ்டா நினைச்சுக்கோங்க. சார், நான் யாருக்கு இதை பயந்து பண்ணல. நீங்க வந்து சொன்னதுனால நான் வெட்டிடுறேன். கிளையில சார், மரத்தை வெட்டிடுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஜெரி, தேங்க்யூ. நம்ம போவோமா? அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா செக்ரட்டரி, எவனுக்கும் பயந்தோ பணிஞ்சோ நான் இதை ஒத்துக்கலன்னு சொன்னா பாருங்க. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தப்பா படுது. அசோசியேஷன்ல சொல்றதுனால வெட்டுறாங்கறான். இல்ல அந்த கடவுளே வந்து சொல்லி இருந்தா கூட நான் வெட்டி இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை. நான் என் தன்மானத்தை காப்பாத்திக்க தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் நினைச்சிருந்தா என்னால அன்னைக்கே அதை வெட்டி எரிஞ்சிருக்க முடியும். இதெல்லாம் பாத்தீங்கல்ல, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நான் க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன்? சரியா சொன்னம்மா. அவனை பாருங்களேன், குப்பையெல்லாம் நம்ம இடத்துல போடுறான். இருடி வரேன். செக்ரட்டரி, நான் உனக்கு கொடுத்த வாக்க நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். எந்த காரணத்துக்கும் என் மரத்தை வெட்ட மாட்டேன். மீறி உனது வெட்ட வந்தா அவன் காலை நான் வெட்டுவேன். அசோசியேஷன்ல சொல்லணும்னு ஒரு மரியாதைக்காக தான் நான் சொன்னேன். என்ன பண்றேன்னு நீ பார்க்க தானே போற. என்ன வேணாலும்
பண்ணுங்க எப்படி வேணாலும் பண்ணுங்க ஆனா பிரச்சனைன்னு வந்தா அசோசியேஷன் தலையிடும். ஐயோ இப்படி தேவையில்லாம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா பேசாம வீட்டை கிடைக்கிற வேலைக்கு வித்துட்டு போறதா நல்லது. தேவலாம் பேசிட்டு இருக்க மரியாதை வீட்டுக்கு போயில அடிச்சு சாவடிச்சிரும் உன்னை. போயா. ஆமா கடைசில எல்லாரும் ஏன் மேல வந்துருங்க. ஹலோ ஜெயமோகன் சாரா? அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. டேய் உங்க 2 பேத்தால அந்த ஸ்பான்சர்ஸ் கடுப்பாய் உட்கார்ந்திருக்காங்கடா. தெரியுமா? இந்த ஷோ அப்படியே பாதியில நிறுத்த வேண்டியதா போச்சு. அப்ப ஸ்பான்சர் கிட்ட சொல்லுங்க ஜெரி அலோய் பண்ண விட்டு வெளியே போயிட்டான்ட்டு. என் ரெசிக்னேஷன் லெட்டர் மெயில்ல அனுப்புறேன். நாளைல இருந்து வேலைக்கு வர மாட்டேன். இவன் கூடலாம் எவன் வேலை பாப்பான்? டேய் பசங்களா அண்ணன் சொல்ற கேளுங்கடா. நீ என்னடா சொல்றது? இனிமே நான் கூட வர்க் பண்ண மாட்டேன். பிக் எஃப்எம் போவேண்டா. நான் பிபிசிக்கு போடா. பிபிசில நீ சேர்ந்து கிழிப்ப. நான் தனியா ஷோ பண்ணி காட்டுறேன்டா. காட்டு தனியா. பாத்தியா எவ்வளவு திமிரா பேசுறான் பத்தி அடிவன். நம்ம யாருன்னு உனக்கு காட்டணும். என்னைய வேடிக்கை பாக்குறீங்க? கிளம்பி போங்க. ஐயோ தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோமா ஆமாங்க சொந்தமான வீடு தான். அப்ப அந்த வீடு வாங்குறப்ப அங்க அந்த மரம் இருந்ததுல? ஆமாமா இருந்தது. ஆனா அந்த மரத்தோட ஒரு கிளை மாதவோட. அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னையில இருந்து மாதவன்ற ஒரு ஆளே கிடையாது. அது முடிஞ்சு போச்சு. எதிர்க்கட்சி அப்படி சொல்லணும். இந்த எதிர்கட்சிக்காரனோட செவுத்துல அந்த மரத்தோட ஒரு கிளை சாஞ்ச மாதிரி இருக்கு. அதுல ஒரு சில இலைங்க மாதவோட எதிர்கட்சிக்காரனோட இடத்துல விழுந்து கிடக்கும். அப்புறம் இலையெல்லாம் ஒண்ணும் விழுகல. அது எல்லாமே எதிர்கட்சியோட கட்டுக்கதை சார். அது என்னானாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் சரி, அவனுங்க மரத்தை ஒரு கிளைய கூட வெட்டக்கூடாது. நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன். இது என் தன்மான பிரச்சனை. நாளைக்கே ஸ்டே ஆர்டர் வாங்கிடுங்க சார். அந்த பிரச்சனை எல்லாம் என்கிட்ட விட்டுருங்க. எப்படி இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல அந்த வீட்டு பக்கம் நான் வர்றேன். தேவைப்பட்டா பலாமரத்துக்கு ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறேன். அப்புறம் என் ஃபீஸை பத்தி என் ஜூனியர் உங்ககிட்ட சொன்னான்ல, அது வந்து மொத்தமா வேணுமா? இந்த மாதிரியே மொத்தத்தையும் கொடுத்துருங்க. ஓ ஓ ஓ ஓ அப்ப நான் வைக்கிறேன். என்ன ஆனாலும் உங்களை விடக்கூடாது. ஜெரி என்ன சவுண்ட் அது? அவங்க மரத்தை வெட்டுறாங்கடி. காலனா வெட்டுறா. நைட் வந்த மரத்தை வெட்ட. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்னையா செக்யூரிட்டி? மேல பாருங்க மரத்துல ஒரு ஆள் இருக்கான். என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? கீழ இறங்குடா. ஹேய் கேக்குதா? கீழ இறங்குடா. இங்க ஒருத்தன். டேய் கீழ இறங்குடா. வாடா கீழ இறங்குடா. அவனை புடிச்சு கீழ இழுங்க. கீழ இறங்குடா வாடா. விடாதீங்க. சார் அவனை பிடிங்க சார். ஒரே சார். பிடிங்க சார் அவனை. பிடிங்க சார். சரி இவங்கள விடாத. புடி. தலையில மாட்டிட்டு இருக்குது. கேட்டு யாரா நீங்களா? இவரு அது சரி. நீ யாரை ரெடி பண்ணிருக்கியா? இந்த நோஞ்சா மரத்தை வெட்டுறதுக்கு ஆளுங்களோட உதவியெல்லாம் எனக்கு தேவைப்படாது. ரெண்டே நாள் தான் அந்த மரத்தை நான் வெட்டி எறிகிறேன். இங்க பாருங்க சும்மா சொல்லாதீங்க. அப்படிலாம் சும்மாலாம் சொல்ல. வெட்டுவோம்னா கண்டிப்பா வெட்டுவோம். அதோ அந்த பொண்ணை வெட்டிக்குதா நம்ம கிளம்பலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 2 பேரும் வீட்டை வித்துட்டு போறதா காலனிக்கு நல்லது. சொல்லிட்டேன் சார். ஏன் உங்களுக்கு தேவையில்லாத இந்த வேலை? கண்டவன் பேச்சு கேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி 2 பேரை வச்சு அந்த ஆபீஸ் நடத்துறதுக்கு உள்ளே போய் உட்காந்துக்கலாம். எஃப்எம்மோட ஜெயில் நல்லதுதான். 3 வேளை சாப்பாடும் கிடைக்கும், செய்யற வேலை கூலியும் கிடைக்கும். இந்த பலாமரம் தான் என்னோட எஃப்எம் உடைய எதிர்காலமே. இத்தனை நாளா இவங்கள எதிர்காலம்னாரு, இப்ப பலாமரமா? தம்பி ஜெரி, அண்ணன் மேல கொஞ்சம் கருணை காட்டுடா. நாளைக்கே நீ ஆபீஸ்க்கு வந்துடுறா. நீயும் வந்துரு. சரி நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, இந்த ஆள் கூட வர்க் பண்ண ஜெரி கண்டிப்பா வர மாட்டாரு. ஐயா இவர் மட்டும் பேசாம இருந்திருந்தா உனக்கு கல்யாணமே நடந்திருக்காது. என் வாயை கலராத சொல்லிட்டேன். நல்லா கேளு பிரியா. எனக்கு விருப்பம் இல்ல. உள்ள வாங்க. நீ போடி. பொண்ணா இவ சரியான ராட்சசியா இருப்பா போல. அவன்லாம் மனுஷனா அவன். அடி வெளுத்துட்டானுங்களே. என்னடா பண்றது? டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம் சார். என்னாச்சு, பசிக்கலையா? ஓ அங்க செக் வாங்க மாட்டான்ல. கம்முன்னு மரத்துல இந்த பழத்தையா சாப்பிட்டுருக்கலாம். எங்க விட்டுறானுங்க? இன்னைக்கு பட்னி தான்.
ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஷன்ல நோட்டீஸ் பீரியட் கூட கொடுக்காம வெளியில வந்துட்டீங்களே, அதுவே ஒரு நெகட்டிவ். அதை விட பெரிய நெகட்டிவ் ஒரு டீம் பிரியறது தான். ஜெரி மாதவ் டீம் அது ஒரு வித்தியாசமான டீம். எப்படி பார்த்தாலும் மாதவ் மட்டும் தனியா. சார் ஒரு விஷயம் என்னால சொல்ல முடியும். உங்க எஃப்எம் எல்லா எஃப்எம்மோட டாப்பா வரும். எனக்கு ஒரு ட்ரெயினியை மட்டும் கூட கொடுத்தா போதும், நம்ம ஒரு சூப்பர் ஸ்லாட் ரெடி பண்ணிடலாம். அப்படி ஸ்லாட்டை உருவாக்குறவங்க நம்ம ஆபீஸ்லயும் இருக்காங்க மாதவ். பட் ஐ வாண்ட் யுவர் டீம் ஜெரி மாதவ். சாரி சார், நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் மாதவ் கூட இனிமே என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஐ எம் சாரி மாதவ், ஐ எம் சாரி. எனிவே தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ சார், டைம் ஆயிடுச்சு சார். சாவறதுக்கா? இல்ல சார், இன்னும் அலோ நமஸ்தேக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பண்றது? நம்ம கிட்ட இருக்கிற ட்ரைனிஸை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. ட்ரெயினிஸா? இந்த ப்ரோக்ராம்க்கா? ஓகே தான். இந்தாங்க சார். ஆஃபீஸில் எல்லாம் டென்ஷனாக இருக்காங்க. 2 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. எனக்கு முன்னாடியே தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சிரும்னு. எங்க? ஐயோ சார், விடுங்க சார். என்ன எங்க சார் எடுத்துட்டு போறீங்க? பைத்தியம் முத்திருச்சா? கூட்டு போய் கொன்றாதீங்க சார். சார் சார் விட்டுருங்க சார், நான் வெளியே போயிடுறேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் 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 போறேன் சார். உள்ள போ. எங்க சார்? என்ன சார்? உட்காரா. வெல்கம் டு ஹலோ நமஸ்தே. இன்னைக்கு உங்களுக்காக வந்திருக்கிற சர்ப்ரைஸ் அண்ட் ஆர்ஜேஸ் ஜெய் அண்ட் அப்பு. அப்புவா? நான் தான் ஜெய். என் கூட யார் இருக்காங்கிறத நான் கிளியரா சொல்லிட்டேன். வேற யாரும் இல்ல, அப்பு. அப்பு 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 நம்ம தட்டிடுவோம்ல. என்னத்தை தட்ட போறோம்? தட்டுறது இல்ல, கலக்குறோம். என்னத்தை கலக்க போறோம்? கலக்குறோம். நம்ம இந்த ப்ரோகிராம கலக்குறோம். எனக்கு பயமா இருக்கு சார். இந்த அப்பு எப்பயுமே இப்படிதான். எது கேட்டாலும் பயமா இருக்குன்னே சொல்லுவான். டேய், இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே தைரியம் தான். இந்த தைரியத்தை வச்சுக்கிட்டு நம்ம ரயில்வே ட்ராக் முன்னாடி போய் நின்னா ட்ரெயின் வந்து அடிச்சா சாக மாட்டோமா சார்? செத்துருவோம்ல. இந்த அப்பு எப்பயுமே இப்படிதான். இன்னையோட ஹலோ நமஸ்தே ப்ரோகிராம்ல நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நாம ஒரு பாட்டு கேட்டுட்டு வரலாம். இந்த மனுஷனோட உயிர் மூச்சுல அடிக்கிட்டு இருக்க, நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா? நீவே பயமா இருக்கு, டென்ஷனா இருக்கு சொன்னா பாரு. நல்லா தைரியமா பேசுறா. நீ நினைச்சா நடக்காத காரியமே இல்ல. உனக்கு இன்கிரிமெண்ட் வேணுமா? இப்ப இருக்க சாலரி ஒழுங்கா கொடுத்தாலே போதும். அது ஓகே. இன்னைக்கே நான் உனக்கு சம்பளம் தரேன். தருவீங்களா? ஓகே வா. ஏமாத்த கூடாது என்ன? இனிமே டயத்துக்கு சம்பளம் வந்து மாட்டு முடிய போகுதுடா. வெல்கம் பேக் டு ஹலோ நமஸ்தே. நமஸ்தே. ஹலோ, நான் அப்பு. கொஞ்ச நேரமாவே ஜெய் மச்சான் உங்களை வெறுப்பேத்திட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது. நாம இந்த ஷோவை இப்படி ஆரம்பிக்கலான்னு நான் தான் இந்த ஐடியாவை ஜெய் மச்சானுக்கு கொடுத்தேன். ஆனா இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. இங்க நான் முதல்ல டீ போட்டு அதுல இன்டர்வியூக்கு வரும்போது நம்ம என்னதான் பேசணும்டா? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. என்ன வாழ்க்கடா இது? சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, ஸ்பான்சர் தான். இன்னைக்கு ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சான். நாம இதை இப்படியே கண்டினியூ பண்ணா என்ன? மக்கள் என்ன யோசிப்பாங்க? அவங்க நம்மள கண்டிப்பா கலாய்ப்பாங்கல்ல. சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ 2 பேரையும் உடனே கூட்டிட்டு வாங்க. இல்ல எல்லாமே கெட்டு போயிடும். சத்தியமா சொல்றேன். நாம ப்ரோக்ராம் பண்ணி பேசுறது இருக்கட்டும், மக்கள் திட்டத்தையும் கேட்கணும். தோழர்களே, பார்ட்டி எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்துறது இல்லைன்னு புகார் வருது. ஹலோ, நான் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தினமும் 24 மணி நேரமும் செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்று பண்ண போறேன். பார்ட்டியோட முடிவுகளை வாட்ஸ்அப்லேயே போறேன். என்ன? சரி சரி, குரூப்ல போடுங்க, அது போதும். ரமேஷ், யாரா? மாதவனா? எப்படி இருக்க? நல்லா இருக்கல? என்னோட பாலிய சிநேகிதன் மாதவன். காலேஜில் படிக்கும்போது 2 வருஷம் ஆர்ட்ஸ் கிளப் செக்ரட்டரியா இருந்தான். அப்புறம் ப்ரோக்ராமும் கேட்டேன். ஹலோ நமஸ்தே கலக்கிட்ட போ. அம்மா, என்ன விஷயம்?
அப்ப பலாமரம் தான் பிரச்சனை. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பார்ட்டி எடுத்துக்காது. இந்த கை கால் எடுக்கிற வேலைனா உடனே செய்வாங்க. இருக்கா சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னோட பிரச்சனை மரம் தான். பார்ட்டி தலையிட்டு அதை மட்டும் முடிச்சு விட்டா போதும். உனக்கு ஒரு நல்ல செய்தி. பார்ட்டி இதுல தலையிடும். நாங்க எந்த விஷயத்துக்கு போராடினாலும் அதுல தோத்து போயிடுவோன்னு நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. அது உண்மைதான். நல்லா கேட்டுக்க. கிளையெல்லாம் மரத்தையே வெட்டி சாய்க்கிறோம். அப்புறம் உனக்காகத்தான் இதுல தலையிடுறோம். நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டி வரும். இப்போதைக்கு ஒரு 1000 ரூபாய் நான் தரேன். அதோட ஒரு சைபரையும் சேர்த்து கூட. 10,000 ரூபாயா? இல்ல, அது அட்வான்ஸ் தான். மரத்தை வெட்டி சாய்ச்சதுக்கு அப்புறம் மீதியை கொடுத்தா போதும். தைரியமா கூட, கட்சியும் பின்னால இருக்கு. சார், மீதி நானே ஆபீஸ்ல வந்து கொடுத்துட்றேன். ஃபீஸ் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. இதுல இருக்க ஒரு கிளைய கூட அவங்க வெட்டக்கூடாது. இப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிற கட்சிகளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓகே. எங்க நம்ம வேணா கொஞ்சம் பணம் எங்க மாமா கிட்ட கேட்போமா? சே, என்ன பேசுற நீ? இது நம்மளுக்கு மானக்கேடு. ஓகே. ஈவினிங் ஷூட்ல யார் இருக்கா? நானே திரும்பவும் கால் பண்றேன். ஒரு நிமிஷம். பாய். தோழரே, இங்கதான் உங்க வீடா? 2 வாரமா உங்க டாக் ஷோக்கு எங்களை கூப்பிடவே இல்லையே. கூப்பிடுறதுக்கு நீங்க ஏதாவது இஷ்யூ பண்ணணும்ல? அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓஹோ, என்ன இங்க? இங்க ஒரு பிரச்சனை முடிக்க வந்தோம். ரமேஷ், இங்கயா? இந்த மரம் தான் உன் பிரச்சனை இல்லையா? மரத்துக்கு இப்ப என்ன வயசு இருக்கும்? அது இப்ப தேவையா? அது இல்ல, அவன் வீட்டுல தான் இருக்கான். போய் என்னன்னு பேசு. இல்ல, என்ன பிரச்சனை? காலனிக்காரங்க உங்களால முடியல. இப்ப நாங்க எப்படி வெட்டி சாய்க்கிறோம் பாருங்க. போ சீக்கிரம் போய் என்னன்னு பேசு. பாத்துக்கிறேன். ரமேஷ், ரொம்ப நக்கலா பேசுவான், நீ விட்டுறாத. என்னை பத்தி தெரியாதுல்ல அவனுக்கு. நக்கல் நையாண்டி எத்தனை பார்த்துருக்கோம். ராகுல், நான் குடியிருக்கிற வில்லாக்கு சீக்கிரமே ஒரு யூனிட் அனுப்பி வைங்க. அப்புறம் நியூஸையும் அப்டேட் பண்ணிடு. இளம் ஆர்ஜேயின் வேட்டை, CKM சுற்றி வளைப்பு. CKM கட்சியோட மாவட்ட செயலாளர் ரமேஷ் உங்களுக்கு தெரியுமா? உனக்கு நீ எங்க வேலை? அங்க வெளியில இருக்கிற பலா மரத்தை வெட்டணும். முடிஞ்சா இன்னைக்கே வெட்டிடுங்க. எந்திரா முதல்ல. அம்மா, வெளியே போங்கடா. பார்ட்டி கிட்ட மோதுற, ஜாக்கிரதையாரு. பார்ட்டி எங்க? பட்டாளமே இங்க வந்தாலும் நாங்க அந்த மரத்தை வெட்டுறதா இல்ல. இது கட்சி ஏத்துக்கிட்ட பிரச்சனை. இதுல இருந்து பின் வாங்குவோன்னு மட்டும் நினைக்காதீங்க. சகோதரா, இது வரைக்கும் நான் அன்பா பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்து நடந்து. வேற மாதிரி பேசி பாரு. ஜெரி, போலீஸ்க்கு கால் பண்ணு. கோவையில் ஆர்ஜேக்களின் வீட்டை CKM சுற்றி வளைப்பு. தோழரே, இந்த பார் நியூஸ் வந்துருச்சு. தம்பி, வழி விடுப்பா. வெட்டு குத்தெல்லாம் எங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. இந்த பலா மரத்தை வெட்டி சாய்க்காம விட மாட்டேன். வாங்கடா, இதான் வச்சுக்கிறேன். இந்த மரத்தை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருக்கா? உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. என்ன மேடம் திடீர்னு வேற மாதிரி பேசுறீங்க? பாபா, ஒரு தேசிய கட்சி சமூகத்துல மதிப்பா இருக்கிற இளைஞனோட வாழ்க்கையில தலையிடுதா என்ன? அதுவும் சாதாரண பலா மரத்துக்காக. இது நியாயமா? பலா மரமா? என்ன பலா? இங்க பலா மரம் இருக்கா? இப்பதான் நான் அதை பாக்குறேன். பலா மரத்துக்கெல்லாம் எங்க கட்சி வருமா? இந்த 2 வில்லாவும் புறம்போக்கு இடத்துல கட்டியிருக்காங்க. அதை விசாரிக்க தான் நான் இங்க வந்தேன். என்னது புறம்போக்கு நிலமா? தோழர்களே, லேண்ட் மாஃபியாவுக்கு இறைகள் ஆயிட்டாங்க இந்த 2 ஆர்ஜேக்களும். இவன் என்ன பேசிட்டு இருக்கான்? எதற்கான சாட்சிகள் என்கிட்ட இருக்கு. உன் பாக்கெட்ல இருக்கா? தோழரே, இது அது இல்ல, இது வேற மேட்டர். இதை கட்டும். எல்லா டீடைலுமே இந்த பென்ட்ரைவுக்குள்ள இருக்கு. கூடிய சீக்கிரம் இதை நான் கோர்ட்ல ஒப்படைப்பேன். சத்தியம் நியூஸ் மூலமா மறுபடியும் லேண்ட் மாஃபியாவோட நியூஸ் வெளியே வருது. அதற்கு எதிரான போராட்டத்தில் CKM. என்ன தோழரே, நம்ம திரும்பி போறோமா? அப்ப அந்த மரம் தற்காலிகமா பின்வாங்கிறது அரசியல்ல சாதாரணமான விஷயம். ஏறுங்க. என்ன வந்தாலும் நம்ம சமாளிப்போம்ல. நீ கட்சிக்காரங்களை கூட்டிட்டு வந்ததால என்ன ஆச்சுன்னு பார்த்தல? போய் வேற யாரையும் கூட்டு வா. யாரும் தேவையில்லடா. இப்ப நானே களத்துல இருந்து வெட்டறடா. முடிஞ்சா நானும் பாக்குறேன்டா. சொன்னா கேளு.
எக்ஸ்ரே ஓகே தான். இசிஜி, ஸ்கேனிங், சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் நார்மல் தான். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவை. எனக்கு அப்புறம் என்னதான் டாக்டர் பிரச்சனை? இத்தனை டெஸ்ட் அப்புறம் எதுக்காக எடுக்க சொன்னீங்க? பில் செட்டில் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு. ஐயோ இல்லை, முடியாது. இன்னொரு நாள் இருக்கணும். இது கிரிமினல் கேஸ். அப்போதான் கேஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஆமா ஆமா, என்ன ஆனாலும் இனிமே நாங்க விடுறதா இல்லை இந்த கேஸை. அவனை கண்டிப்பா நான் 3 வருஷம் ஜெயில தள்ளிடுவேன். சும்மா இருந்த இவரை போய் அவன் தெரியும். அப்புறம் ஸ்டேஷன்ல கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். ரைட்டு, நம்மளால தான். இப்போ ஸ்டேஷனுக்கு நான் காசு கொடுத்துட்றேன். மொத்தமா சேர்த்து எனக்கு செட்டில் பண்ணிருங்க. வணக்கம் ஃபாதர். வாங்க. வணக்கம். கொஞ்சம் வலிக்குது. எல்லாம் கேள்விப்பட்டோம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க கூட நாங்க இருக்கோம். சர்ச் கமிட்டி கூடி சில தீர்மானங்கள்லாம் எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்க போறோம். இல்ல, இதுல நீங்க தலையிட வேண்டாமே. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. சரி, நீங்க ஒன்றும் பேசாதீங்க. இந்த நேரத்துல கண்டிப்பா இந்த ஹெல்ப் நமக்கு தேவை. அவங்க மட்டும் கட்சிக்காரங்களை கூட்டிட்டு வந்தாங்களே, அவங்களுக்கு பார்ட்டினா நமக்கு தேவாலயம். நகரத்தில் மீண்டும் லேண்ட் மாஃபியாவின் ஆதிக்கம். பிஎம்பி நகரில் பிரபலமான பில்டர்ஸ்களால் கட்டப்பட்டுள்ள சில வில்லாக்கள் புறம்போக்கு இடங்களில் கட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளன. சிகேஎம் குற்றச்சாட்டு. பட்ட பகலில் இளம் ஆர்ஜேக்கள் சண்டை போட்டுக் கொண்டதற்கு காரணம் நில மோசடியே என்று அனைவரும் கூறுகின்றனர். பிரச்சனைகளை உருவாக்கி உன் வீட்டை சுத்தியே நெருப்பு பத்த வச்சுட்டல, அனுபவி. அன்வர், நிலாபகரிப்பை தடை செய், தடை செய். நிலாபகரிப்பை தடை செய், தடை செய். நிலாபகரிப்பை தடை செய், தடை செய். நிலாபகரிப்பை தடை செய், தடை நிலாபகரிப்பை தடை செய், தடை செய். நிலாபகரிப்பை தடை செய், தடை செய். நிலாபகரிப்பை தடை செய், தடை செய். என்ன நண்பா? நடாது அது அந்த சேனல்காரி வந்து கேட்டப்ப நான் பயந்து போய் அதை லேண்ட் மாஃபியான்னு மாத்தி சொல்லிட்டேன். அதை அப்படியே நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்பதான் கட்சிக்கு மரியாதை. அந்த பலா மரத்தை சீக்கிரம் வெட்டுறோம், கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன். கட்சி உன்னோட இருக்கு. அதோ அவன்தான். மிஸ்டர் மாதவ், 1 மினிட். காலனி பூராவும் பிரச்சனையை இழுத்து விட்டுட்டீங்க. டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வில்லேஜ் ஆஃபீஸுக்கு ஏறி இறங்கணும். நில மோசடி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் எங்ககிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படின்னா இதை முதல்ல வெட்ட பாருங்க. தம்பி சரி, இனிமே இது தேவாலய கமிட்டி பாத்துக்கோ. கொஞ்ச நாள் நாங்க இங்கேயே இருப்போம். கிளை என்ன, ஒரு இலைய கூட யாரும் தொட முடியாது. This is Thomas William. நீங்க என் கம்பெனியோட பேரையே கெடுத்துட்டீங்க. நான் டெஃபினட்டா உங்களுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ண போறேன். நீங்க கேஸ், சூட் கேஸ் என்ன வேணா ஃபைல் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சார், 3 மாசமா நீங்க இஎம்ஐ கட்டல. இதுக்கப்புறமா லேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. எங்க நம்ம தாமஸ் மாமா கிட்ட பேசி பார்த்தா என்ன?
அது வேணான்னு முதலே சொல்லிட்டான்ல. அப்படின்னா ஜெயமோகன் சரியை நம்ம மறுபடியும் கூப்பிட்டு ரீஜாயினிங்கை பற்றி தெரியும்ல. பேங்க்ல இருந்து இப்போவே நிறைய வாட்டி கால் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் வாய முடியா? மனசுல கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அனு, எனக்கு தெரியுமா நான் என்னதான் பண்றது, நீயே சொல்லு. இட்ஸ் ஓகே. இது மாதவ் அங்கிள், இது ஜெரி அங்கிள். பாப்பாவுடைய 3 மாசம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லபடியா இன்னைக்கு வீட்டுக்கு போறா. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் ஆசைப்பட்டு கேட்டா, உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு. இல்லடா தங்கம்? அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம், இந்த பாப்பா குணமடைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சேனல் ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு. நீங்க தானே இந்த குழந்தைக்கு லைஃப் கொடுத்தீங்க. நாளையோட ஹலோ நமஸ்தே இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். வெல்கம் டு ஹலோ எஃப்எம். இது ஹலோ நமஸ்தே டைம். இன்னைக்கு பிரசன்டர்ஸ் ஜெய் அப்பு கிடையாது, 2 சென்சேஷனல் ஆர்ஜிஎஸ் தான்.
அது சரி, ஜெய்யும் அப்பவும் இல்லாம கூட வேற யாரா இருக்கும் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ சொல்றது சரிதான். நாங்க இப்ப சஸ்பென்ஸ் உடைக்க போறோம். ஹலோ எஃப்எம் உடைய ஸ்டார் ஆர்டிஸ்டா இருந்த ஜெர்ரி அண்ட் மாதவ். எஸ். பேசு. போங்கடா, உங்க யூகவே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருங்க. இந்த குழந்தை கேட்டதுனால தான் உங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்தேன். அறிவில்லாதவங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இப்பதான் உங்களுக்கு மனசாட்சி கூட இல்லை. சொல்லுப்பா. ஐயா, நீங்க கேட்ட அமௌண்ட்டுக்கே வீட்டை கொடுத்துட்றேன். நாளைக்கே நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இதை பாருப்பா, எனக்கு கொஞ்சமும் பிடிக்காத செட்டப்பு தான் அது. நீ இவ்வளவு தூரம் என்கிட்ட கெஞ்சி கேட்கறதுனால நான் ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணி தான் கொடுப்பேன். அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நாளைக்கு காலையில அம்பிகா 8 மணி ஃபிளைட்ல வந்து சேர்ந்துருவா. யாரு? அதான்ப்பா அம்பிகா, என்னோட பொண்டாட்டி. அவளை நான் பிக்கப் பண்ணிட்டு வரும்போது ஒரு 9:30-10 ஆயிடும். அப்பவே அட்வான்ஸ் கொடுத்து நாம அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கலாம். அப்ப சரி, பேசுன மாதிரி முடிச்சிடலாம். எனக்கு என்னமோ இந்த இடத்த விட்டு போறதுக்கு வாழ்க்கையில நமக்கு முக்கியமானது மன அமைதி தான். நாம இங்க இருந்து தூரமா எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம். சரி, நாளைக்கு காலையிலே ஆள் வந்துருவாங்களாம் அந்த மரத்தை வெட்டுறதுக்காக. எல்லாத்தையும் முடிச்சிடலாமா? அண்ணா நல்லா தரேண்ணா. இடத்துக்கு வந்தாச்சு. இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். ஓரமா கட்டி வச்சிருக்கலாம்ல இந்த கைத்தா. இந்த அப்படி டெய்லி இந்த மாதிரி வேலை பண்ணி நான் பீகாரியா தமிழாலானே தெரியல. பீகார்காரங்களாம் உங்களோட அழகா இருப்பாங்கண்ணே. சார் 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 வீட்டில் யாரும் இல்லையா? புரியுத? அங்க பார்க்காத, இங்க பாரு. நீ மேலே இப்படியே பார்த்தபடியே நிக்காத, வேலையை ஆரம்பிக்கலாம். வேகமா போய் எடுத்துட்டு வா. ஒரு வேலையும் செய்யறது இல்ல சார். பொருள் எடுக்கிறதுலதான் இருக்கும். போங்க. பாலாம் நல்லா பெருசா பழுத்து இருக்கப்பா. என்ன பண்றது? வேட்ட சொல்லிட்டாங்களே.
சார் நீங்க தப்பா எடுத்துக்கானா முந்தானத்து இங்க இருந்து போகும்போது எனக்கு ஒரு போன் வந்தது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இல்ல மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, தூங்குற மாதிரி படுத்திருக்காங்க, ஏதோ வியாதின்னு அதுக்கு போய் அழுகுறாங்க. நான் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன் இது வியாதி இல்லாம போய் சேர்ந்துட்டாங்கன்னு. அப்புறம் காரியெல்லாம் இருந்ததா வாயை பார்த்துட்டு இருக்காம சீக்கிரம் ஏறி வெட்டிங்க. என்ன சார் மரம் வெட்ட வந்தவங்க இங்க இருக்க யார்கிட்ட பேசுறீங்க? வெட்டுறதோ அந்த பக்கம் விழக்கூடாது அப்படி சொல்லுங்க. டேய் ஒரு இலை கூட அந்த பக்கம் விழக்கூடாது. தேவதேவி ஒரு சின்ன பிரார்த்தனை, சாங்கியம்தான். ஒரு கூட்டு குடும்பத்தையே இடிக்க போறேன். இந்த அணிலு கிளி குருவிங்களோட சாபம்லாம் என்ன சும்மா விடாதுங்க. அப்ப வெட்டி சாக்கிட்டுமா? வேண்டாம், மரத்தை வெட்டாதீங்க. யாரோட மரம் சார்? நீங்க ஏறி வெட்டுங்க. மரத்தை வெட்டாதீங்க, நாங்க இந்த வீட்டை வித்துட்டு கிளம்புறோம். இவருதான் ஓனரு. இந்த பையனை பார்த்தா நம்ம பொள்ளாச்சி பீட்டருடைய இளைய மய மாதிரி இல்ல? அந்த பையன் பேர் என்ன? கொஞ்ச நேரம் நீ சும்மா இரு, உள்ள போலாம் வா. ஃபர்ஸ்ட் உள்ள வா. வேண்டாம், இங்கேயே முடிச்சிடலாம். அப்படின்னா இந்த அட்வான்ஸ் நீயே கொடு. நல்ல ராசியான கைப்பா. நீ வாங்கிக்கோ. ஐயோ அக்கா, அடியே சுந்தரி, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உன்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. பொறுமையா பேசலாம். அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன். அம்மாடி கொஞ்சம் கிழக்கு பக்கமா திரும்ப நில்லு. ஓ, இந்த பொண்ணுக்கு கிழக்கு வடக்கெல்லாம் தெரியாது போல. இதோ இந்த பக்கம் வந்து திரும்ப நில்லுமா. இந்த பக்கம் வாமா, இந்த பக்கமா. கர்த்தாவே, கடவுளே, இந்த பொண்ணு எது கழுவுது? வாங்கிக்க. அது சரி, நான் கொடுத்தா தானே நீங்க வாங்குறதுக்கு. அழுதுகிட்ட கையில காசு வாங்குவாங்க? இது ஏதோ முழு மனசோட விக்காத மாதிரி இருக்கே, அதான் கண்ணு கலங்கி இருக்கு. எனக்கு இப்ப புரியுது, இது ஒன்னும் நேர்மையா முடிக்கிற மாதிரி தெரியல. சொல்லுங்க. அட கடவுளே, 10-30 வருஷமா ஓங்கி வளர்ந்து நிக்கிற இந்த மரத்தையா வெட்ட பாக்குறீங்க? இங்க பாருங்க பிள்ளைங்களா, இந்த மாதிரி மரத்தை வெட்டுறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். மரமா இருந்தாலும் சரி, வீட்டுல வளர்க்குற நாய் பூனையா இருந்தாலும் சரி, எனக்கு அது நான் பெத்த பிள்ளைங்க மாதிரி தான். நமக்கு தான் 3 பசங்க இருக்காங்கல்ல, இதை விடு. முதல்ல பணத்தை அவங்க கையில கொடு. ஓ, இப்ப கொஞ்சம் கூட சகுனமே சரியில்லையே. இங்க வெட்டுறாங்க, அந்த பொண்ணு அழுகுது, எனக்கு ஒண்ணும் இது சரியா படல. அடியே, இந்த மரத்தோட கிளை இந்த பக்கமா சாஞ்சதுனால தான் நமக்கு இந்த வில்லா கிடைக்குது. சண்டை சச்சரவெல்லாம் இப்பதான் முடிச்சிருக்கு. நான் தான் போன்ல சொன்னல உனக்கு. ஓ அதுவா? இப்ப இத காரணமா வச்சுட்டு சும்மா நிக்காம போதுங்க, நடிப்பு நிறுத்துங்க. இங்க பாருடா தம்பி, இந்த 1.5 ஜான் மரக்கிளையில தான் இந்த 2 குடும்பத்தோடைய மான மரியாதையும் இருக்கு. நீங்க சும்மா இந்த வீட்டை கொடுத்தாலும் இனிமே இந்த வீட்டை வாங்க போறது இல்ல. குடியிருக்கிறவங்களுடைய மனசுதான் வீட்டை நல்லதாவும் கெட்டதாவும் மாத்துறது. என்னம்மா பேசுறீங்க? வெட்டிக்காத பேசாம மரத்தை வெட்டி சாய்க்க விடுங்க. ஐயோ, முன்னாடி ஒரே வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அப்ப செடி மரம்லாம் இல்லாமையா இருந்திருக்கும்? கண்டிப்பா இருந்திருக்கும். அதுல இருந்து இலைங்களும் விழுந்திருக்கும். அப்ப அது ஒரே வீடு. இப்ப இவங்களுக்கு நடுவுல செவரும் வந்துருச்சு, பெரியவும் வந்துருச்சு. ஏன்பா, நீ கிறிஸ்டியனாப்பா? ஆமாமா, நான் கிறிஸ்டியன் தான். எம்மதமோ எனக்கு சம்மதம். புதிய ஏற்பாடுல என்னடா சொல்லிருக்கு? எனக்கு தெரியாதுமா. நீங்க சொன்னீங்கன்னா நான் வீட்டுல போய் பைபிள் எடுத்து பாத்துக்கிறேன். தேவையில்லை, நானே சொல்றேன் உனக்கு. நிலத்துல கட்டுற மதில் மாதிரியே நீ மனசுலயும் மதில் கட்டுவ. அதனால இவ்வளவு நாள் உனக்கு சகோதரனா இருந்தவன் உனக்கு அந்நியனா மாறுவான். முன்னாடி அவனுக்காக நீ சாக துணிஞ்சிருப்ப, இன்னைக்கு அவனை கொல்ல நினைச்சிருப்ப. என்ன ஆனாலும் இந்த வீட்டை நான் வாங்குறதா இல்ல. அது அப்புறம் அக்கா, இப்ப சொன்ன வசனம் வேத புத்தகத்துல எந்த பக்கம்? அது எனக்கு சரியா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உன்கிட்ட சொல்லலாமேன்னு சொன்னேன். வேத புத்தகத்துல இருக்குன்னு சொன்னாதான் நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்பீங்க. ஏ சுந்தரி, நம்ம அப்புறமா பேசலாண்டி. விளங்குன மாதிரி தான். அம்பிகா, இப்ப நான் சொல்றது கேளு. வாயை மூடிட்டு வாங்க, வீடு பாத்துருக்காராம்.
சத்தியமா சொல்றீங்க, உங்க கதை என்னன்னே புரியல. என்ன புரியலையா? நீ மேல நின்று என்ன வேடிக்கை பார்த்தியா? நானே இதை வெட்டணுமா வேணாமான்னு முடிச்சுட்டு சார், நான் இதை வெட்டட்டுமா போகட்டுமா? ஓ, இதுக்கும் அவரை தான் பார்க்கணுமா? அவரு சிரிச்சிட்டாரு, இப்ப இவரும் சிரிச்சிட்டாரு. இப்ப கிளைமேக்ஸ் வந்துடுச்சு. பக்கத்துல போய் வேலையை பிடிக்கலாம் வா. சரண் கடைசியா என்னோட வேத வாக்கியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். ரொம்ப அவசரமான இந்த காலகட்டத்துல மனுஷங்களுக்கு இடையில, அது வீடுகளா இருந்தாலும் சரி, ராஜ்யங்களா இருந்தாலும் சரி, நாம எழுப்ப வேண்டியது மதில் சுவரையில பாலங்களை. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா மனிதர்களோட மனசுக்கு இடையில பாலம் கட்டணும்னு சொல்றேன். சத்தியமா இது நான் யோசிச்ச தத்துவம் தாங்க. எடுத்துக்கோங்க, இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல். சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். சரியா போய் அந்த இடத்துல மரத்தை நட்டு இருக்கானே, அவன் மட்டும் இல்ல, அவன் பரம்பரையே உருப்படவே உருப்படாது.